மாறாத இஸ்லாம் என்ற இந்த தொடரிலே இஸ்லாம் மார்க்கத்தினுடைய எந்த கொள்கையும் சட்டத்தையும் மாற்றுவதற்கு எந்த நியாயமான காரணமும் தேவையும் அவசியமும் இல்லை என்பதையும், இந்த மார்க்கத்தில் மாற்றம் வேண்டும் என்று வாதிடக்கூடியவர்கள் என்னென்ன வாதங்களை எடுத்து வைத்து மாற்ற வேண்டும் என்று சொல்கிறார்களோ அந்த வாதங்கள் எல்லாம் தவறானவை என்பதையும் பார்த்து வருகிறோம். அந்த தொடரிலே நேற்றைய தினம் விவாகரத்து, தலாக்கு என்ற விவாகரத்து சட்டத்தை இன்றைக்கு இருக்கிற நவீன உலகத்திலே இது ஒரு பிற்போக்கான சட்டம், இது பெண்களை பாதிக்கிற சட்டம், ஒரு நியாயமில்லாத சட்டம், இந்த சட்டத்தை மாற்ற வேண்டும், இந்த மாதிரி சட்டம் இருக்கக்கூடிய ஒரு மார்க்கம் சரி தேவைதானா, இது சரியான மார்க்கமாக இருக்குமா, இது இறைவனுடைய கட்டளையாக இருக்குமா என்றெல்லாம் சில கேள்விகளை கேட்கிறார்கள். அதற்கு தான் நம்ம இன்றைக்கி நாட்டில் என்னென்ன விவாகரத்து சட்டம் இருக்குதுன்னு நான் சொல்லும்போது அதனுடைய உண்மையெல்லாம் உங்களுக்கு விளங்கும். முதல்ல இஸ்லாத்தினுடைய விவாகரத்து சட்டம் என்ன என்பதை சுருக்கமாக நம்ம விளங்கி கொள்ள வேண்டும். கணவன் மனைவி ரெண்டு பேரும் சேர்ந்து வாழக்கூடிய நேரத்தில் அவங்களுக்குள்ள பிரச்சனை ஏற்பட்டு சேர்ந்து வாழ முடியாது என்கிற நிலைமை ஏற்பட்டால் பலவிதமான சமரச முயற்சிகளும் செய்த பிறகு கடைசியாக ஒரு மனிதன் ஆம்பளை என்ன செய்யலாம், மனைவியை விவாகரத்து என்று செய்யலாம். இப்படி இந்த விவாகரத்து செய்யக்கூடிய வாய்ப்புகள் 3 வாய்ப்பு ஆண்களுக்கு இருக்கிறது. விவாகரத்து என்ற வாய்ப்பு சான்ஸ் 3 தடவை அவன் விவாகரத்து செய்யலாம். அப்போ விவாகரத்து என்று சொல்லி அதோடு முற்றாக முடிந்துவிடக்கூடாது என்பதற்காக வேண்டி அல்லாஹ் இந்த மாதிரி ஒரு 3 சான்ஸை தந்திருக்கிறான். அந்த 3 சான்ஸ் எப்படி ஒரு மனிதன் பயன்படுத்த வேண்டும் தேவைப்பட்டால், அவசியம் ஏற்பட்டால் என்றால், முதல்ல மனைவிட்ட இவ்வளோ நடந்த பிறகு எல்லா விதமான முயற்சிகளும் முடிந்து இனிமேல் சேர்ந்து வாழ்ந்தால் பெரிய பிரச்சனைகளை முடிஞ்சிடும் என்கிற அளவுக்கு நிலைமை முற்றி போகும் பொழுது உன்னை ஒரு தலாக் சொல்கிறேன், ஒரு விவாகரத்து செய்கிறேன் என்று சொல்வதன் மூலமாக, அதற்குரிய முறைப்படி செய்வதன் மூலமாக ஒரு தலாக் என்பது ஏற்படும். இந்த ஒரு தலாக் என்று சொன்ன உடனே நிரந்தரமாக முற்றாக அவங்களுடைய உறவு போயிருமானா போகாது. ஒரு தலாக் என்று சொன்ன பிறகு 3 மாத அந்த மனைவிக்கு 3 மாதவிடாய் வருகிற காலம் வரைக்கும் வெயிட் பண்ணி அவன் வீட்டில் இருக்க வேண்டும், கணவனுடைய வீட்டில் இருக்க வேண்டும். அந்த மனையை வெளியேற்றி விடக்கூடாது, அவங்களும் வெளியேறக்கூடாது. தலாக்குன்னு சொன்ன உடனேயும் அல்ல எங்கே சொல்கிறான், அங்கே இருக்க ஆதாரங்களாக நான் பின்னாடி வாசிப்பேன், சுருக்கமாக சட்டத்தை சொல்லிவிட்டு. அப்போ அந்த கணவன் வீட்டில் அவங்க இருக்க வேண்டும். அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் அந்த 3 மாதவிடாய் காலத்திற்கு இடையில் 2 பேர் ஒரு வீட்டில் இருக்கிறாங்க, பேச்சுவார்த்தை இல்லை, கணவன் மனைவி இல்லைன்னு இருக்கக்கூடிய நேரத்தில் 2 பேருக்கும் இருக்கக்கூடிய இந்த தனிமை அவங்களுடைய ஒரு முக்கியத்துவத்தை உணர வைக்கும். இவன் மேலே தப்பு இருந்தால் இவன் உணருவான், அவன் மேலே தப்பு இருந்தால் அவன் உணர்வா. 2 பேரும் சிந்தித்து பார்த்து நம்ம கொஞ்சம் அவசரப்பட்டுட்டோம் என்று யார் மேலே மிஸ்டேக் இருக்குது அவங்க உணர்வாங்க. அப்படி உணர்ந்து ஒரு இணக்கமான நிலை ஏற்படும் பொழுது அந்த 3 மாதவிடாய் காலத்திற்குள்ளே அவங்க சேர்ந்து கொள்ளலாம், சும்மாவே சேர்ந்து கொள்ளலாம். அந்த 3 மாதவிடாய் காலம் கடந்து விட்டது என்று சொன்னால் அப்போவே 2 பேரும் கணவன் மனைவி என்கிற உறவை விட்டு வெளியேறி விடுவார்கள். அதற்கு பிறகு அவங்க தனியாகிடுவாங்க, இவங்க தனியாகிடுவாங்க. இப்படி ஆன பிறகு 1 வருஷமோ 2 வருஷமோ 10 வருஷமோ 25 வருஷமோ ஆன பிறகு அவங்க சேர்ந்து வாழலாம்னு நினைக்கிறாங்க. அதாவது முதல்ல விவாகரத்து நடந்து 3 மாதவிடாய் கடந்து அதற்கு மேலே 1 வருஷம் 2 வருஷம் ஆகிவிட்டது. அந்த பெண் அவங்க வீட்டில் இருக்குது, இவர் இவங்க வீட்டில் இருக்கிறார். இப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் 2 பேருமே என்ன செய்கிறாங்க, நம்ம பிரிஞ்சுட்டோம், தேவையில்லாமல் அவசரப்பட்டுட்டோம், பிள்ளைகளை கவனிக்க வேண்டியிருக்கு, வளர்க்க வேண்டியிருக்குன்னு பல பிரச்சனைகளை அவங்க சந்திப்பாங்க. அப்படி சந்திக்கக்கூடிய நேரத்தில் நம்ம ஏன் விவாகரத்தாக இருக்கணும், நம்ம திருப்பி சேர்ந்து வாழ்ந்துக்கிட்டால் என்ன அப்படின்னு நினைத்தார்களே ஆனால் அவங்க திருமணத்தின் மூலமாக என்ன செய்யலாம், அவங்க சேர்ந்து கொள்ளலாம். அதே கணவன் மனைவி என்ன செய்யலாம், 3 மாதத்துக்குள்ளன்னா கல்யாணம் பண்ணி சேர வேண்டியதில்லை. 3 மாதம் கடந்துருச்சுன்னு சொன்னால் புதுசாக ஒரு நிக்காக பண்ணி முறைப்படி என்ற சாட்சியை வச்சு அது மகர் கொடுத்து 2 பேரும் சந்தோஷமான முறையில் ஒரு திருமணமாக அவங்க செய்து கொண்டு மறுபடி வாழலாம். அப்போ விவாகரத்து என்பதை வெட்டி முறித்து தூக்கி எறிகிற மாதிரி இஸ்லாம் பண்ணாமல் முதல்ல ஒரு சான்ஸ்ன்னு கொடுக்குது. உலகத்தில் எங்கே இந்த மாதிரியான சட்டமெல்லாம் கிடையாது. கோர்ட்டில் போய் வாங்கினது தீர்ப்பாக இருந்தாலும் வெட்டு துண்டு எரிஞ்சிருவாங்க, அவ்வளோதான், நீ வேற நான் வரேன்னு முடிஞ்சு போயிடும். அதோட அதுக்கு பிறகு சேருவதற்கான வாசல்லாம் அடைக்கப்பட்டு போயிடும். இஸ்லாத்தில் எப்படி இருக்குன்னு கேட்டால் விவாகரத்துக்கு முன்னாடி நிறைய கவனிக்க சொல்கிறது. விவாகரத்து செஞ்ச பிறகு ஒரு விவாகரத்து தான் செய்யணும். அந்த ஒரு விவாகரத்து செஞ்ச பிறகு 3 மாதம் டைம் கொடுக்கப்படுகிறது. அந்த 3 மாதத்துக்குள்ளே சும்மாவே சேர்ந்துக்கிறலாம். 3 மாதம் கழித்து கல்யாணத்தின் மூலமாக என்ன செய்யலாம், 2 பேரும் சேர்ந்து கொள்ளலாம். அப்படி சேராமல் விட்டாங்கன்னா இவங்க கணவன் இல்லை மனைவி இல்லைன்னு போயிடுவாங்க. சரி சேர்ந்துட்டாங்கன்னு வைங்க, எப்படி சேர்றாங்க,
3 மாதத்துக்கு இடையில சேர்ந்து கொண்டார்கள், அல்லது 3 மாதம் கழித்து ஒரு 2 வருஷத்துக்கு பிறகு திருமணத்தின் மூலமாக சேர்ந்து கொண்டார்கள் வைங்க, அதே தம்பதி இப்போ என்னன்னு கேட்டால் மறுபடியும் ஒரு 2 வருஷத்துக்கு பிறகு ஒரு 5 வருஷத்துக்கு பிறகு இன்னொரு பஞ்சாயத்து வருது, 2 பேரும் சேர்ந்து வாழ முடியாது, மறுபடியும் பஞ்சாயத்து வருதுன்னு வைங்க. இப்படி பஞ்சாயத்து வந்தால் அப்பவும் இன்னொரு தலாக் சொல்ல வாய்ப்பு இருக்குது. முதல்ல ஒன்று சொல்லிட்டாங்க, ஒன்று சொல்லிட்டதுனால இன்னும் 2 வாய்ப்புகள் அவனுக்கு இருக்கிறது. அவன் மறுபடியும் சேர்ந்து வாழ்ந்து கொண்டு இருக்கும்போது மறுபடியும் என்ன செய்கிறான், இந்த சமரசம்லாம் பண்ணி பேச்சுவார்த்தை நடத்தி நடுவரை வச்சு பேசி ஒன்றுக்கும் ஒத்து வராது என்று ஏதோ ஒரு பிடிவாதத்தின் காரணத்தினால விவாகரத்து தான் செய்யணுங்கிற நிலைமை ஏற்படுமையானால் அப்போ என்ன செய்யணும், மறுபடியும் இன்னொரு தலாக்குன்னு சொல்லணும். அப்படி சொன்னால் அப்பவும் இதே மாதிரி 2வது தலாக்கு சொன்ன பிறகும் 3 மாதத்துக்கு இடையில் சும்மா சேர்ந்துக்கலாம். 3 மாதம் கழிச்சிருச்சுன்னு சொன்னால் மறுபடியும் என்ன செய்யலாம், கல்யாணத்தின் மூலமாக சேர்ந்து கொள்ளலாம். இப்படியாக விட்டாலும் விட்டுடலாம், அது விட்டாலும் விட்டுடலாம். விரும்பினால் 2 பேர் விரும்பினார்கள் ஆனால் திருமணத்தின் மூலமாக 10 வருஷம் கழிச்சும் சேர்ந்துடலாம். 25 வருஷத்துக்கு பிறகு கூட என்ன செய்யலாம், இந்த 2 தலாக் கூட நிப்பாட்டி விட்டுருந்தார்களே, ஒரு தலாக் உடனேயோ அல்ல 2 தலாக் கூட இப்படி விட்டுருந்தார்களே, ஆனால் பிறகு 2 பேரும் ஒரு முக்கியத்துவத்தை உணர்ந்து பிள்ளை கல்யாணம் பண்ணும்போது ஒரு பிரச்சனை வரும், பாப்பா யாரும்மா யாருன்னு கேட்பாங்க, 2 பேரும் பிரிஞ்சு கிடக்குறீங்க சேர்ந்துக்கிறங்கன்னு கூட ஒரு அட்வைஸ் பண்ணுவாங்க. அந்த நேரத்தில் கூட என்ன செய்யலாம், அவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு மறுபடியும் சேர முடியும், எத்தனை வருஷம் கழிச்சாலும். இது 2வது சான்ஸ் ஆச்சு. இந்த 2வது தலாக்கு வாழ்ந்து கொண்டிருக்கையில் சேர்ந்து கொண்டிருக்கும்போது 2வது விட்டுட்டான்னு வைங்க, அதுக்கு பிறகு மறுபடியும் சேர்ந்து கொண்ட 3 மாதவிடாய்க்கு இடையில் சேர்ந்து கொண்டார்களே ஆனால், அல்லது 3 மாதவிடாய் முடிந்த பிறகு கல்யாணம் பண்ணிட்டார்களே ஆனால், 2 முடிஞ்சிருச்சுல, மறுபடி தலாக்கு சொன்னால் அவ்வளோதான். இந்த தலாக்குங்கிற விவாகரத்துங்கிறத 3வது தடவை விவாகரத்து செஞ்சுட்டாங்கன்னு சொன்னால் 2 பேரும் சேர முடியாது, அந்த நிமிஷமே எல்லாம் முடிந்து விடுகிறது. பிறகு கல்யாணம் பண்ண முடியுமானா கல்யாணம் பண்ண முடியாது. கல்யாணம் பண்ணுறதா இருந்தால் அந்த பெண்ணு வேற ஒருத்தனுக்கு முறையாக வாழ்க்கைப்பட்டு இன்னொருத்தரோட வாழ்ந்து அவனு இந்த மாதிரி ப்ரொசீஜர் படி அவனுக்கு பிடிக்காமல் போய் அவனு பலவிதமான ஒழுங்கையெல்லாம் கடைப்பிடித்து அவன் விவாகரத்து பண்ணி இருப்பானே, அப்போ வேற ஒருத்தி ஆயிடுறாள்ல, அப்படி ஒரு நிலையில் உன் மனைவி ஆகிட்டா தான் திருப்பி கல்யாணம் பண்ண முடியும். அப்படி இல்லைன்னு சொன்னால் 3வது விவாகரத்து செஞ்சால் விளையாடுறான்ல, தலாக்கு தட்டி விடுறான், நல்லா இல்லை இது. அதனால் நல்லா என்ன செய்யணும், அது ஒரு லிமிட் பண்ணணும். இல்லாட்டி வாரத்துக்கு ஒரு தலாக்கு நடக்கும், இல்லைன்னு என்ன செய்யுமா, இந்த வாரம் தலாக், அடுத்த வாரம் சேர்ந்து, அடுத்த வாரம் தலாக், அடுத்து இப்படி போய்கிட்டு இருக்கும். அப்போ இது ஒரு கோமாளித்தனமாகி விடக்கூடாது, சீரியஸான ஒரு விஷயம், ஒரு பெண்ணுடைய மானத்தோடு விளையாடக்கூடிய விஷயம். வாங்குறது இதெல்லாம் என்ன இல்லை, இது நல்லதே இல்லை. அதுக்கு உன்னுடைய கோபத்துக்கு உன்னுடைய ஆத்திரத்துக்கு எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்கிறது, ஒரு கணக்கு இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி இஸ்லாம் இந்த 3 சான்ஸை கொடுக்குறது. இந்த 3 சான்ஸுக்கு அப்புறம் சேர்ந்த பிறகு தான் அவங்க சேருவதற்கான எந்த ஒரு வாய்ப்புமே இல்லை, இப்படி சொல்லப்படுகிறது. அதுபோக இந்த விவாகரத்துக்கு அல்லாஹ் குர்ஆனில் என்ன சொல்கிறான்னு கேட்டால் 2 சாட்சிகள் இருக்க வேண்டும். இந்த கேள்வியெல்லாம் இப்போ கேட்குறாங்கல்ல, விவாகரத்து சம்மந்தமாக எஸ்எம்எஸில் தலாக்கு சொல்லிட்டாரு, அதெல்லாம் செல்லவே செல்லாது. ஏன் எஸ்எம்எஸில் சொல்கிறதுக்கு எப்படி சாட்சி வைக்கிறது? சாட்சின்னு சொன்னால் சொல்கிறவர் இருக்கணும், யாரை நோக்கி சொல்கிறார் அவங்க இருக்கணும், 2 பேரையும் அவர் பார்க்கணும், அதான் சாட்சிங்கிறது. சாட்சின்னு சொன்னால் அனைத்தையும் பார்க்குறவர் தான் சாட்சி சொல்ல முடியும். எஸ்எம்எஸ் அனுப்புறது தான் அவர் பார்க்குறாரு, யாருக்கு போகுது, அந்த செல் யார் கையில் இருக்குது, அது எடுத்தாங்களா படித்தாங்களா, அதை படிச்சுட்டு படிக்கலான்னு சொன்னால் என்ன செய்கிறது, இதெல்லாம் எப்படி சாட்சியாகும்? இவர் எதுக்கு சாட்சியாவார்? ஒரு நம்பருக்கு எஸ்எம்எஸ் அனுப்புனாருங்கிறது தான் சாட்சியை தவிர தலாக்குக்கு சாட்சி ஆகாது. தலாக்கு என்று சொன்னாலே என்ன அர்த்தம், 2 பேரும் ஒரு இடத்துக்கு வரணும்னு ஆகுது, அப்போ பஞ்சாயத்தில் வைக்கணும்னு ஆகுது, கூப்பிட்டு விசாரிக்கணும்னு ஆகுது. அப்படி விசாரித்து கொண்டு வைத்து கொண்டு பேசும்பொழுது தான் 2 சாட்சி அறிவுரைலாம் சொல்லி பார்த்த பிறகு அப்புறம் 2 சாட்சிகள் முன்னிலையில் என்ன செய்யணும், தலாக்கு சொல்லணும். அப்படின்னு சொல்லக்கூடிய நேரத்தில் தபாலில் தலாக்கு விடுற செல்லுமா? செல்லாது. எஸ்எம்எஸில் இமெயிலில் தலாக்கு சொல்கிறது, ஆன்லைனில் உட்காந்து தலாக்கு சொல்கிறான், இங்கேருந்து நெட்டில் கூட வர சொல்லி ஸ்கைப்பில் வர சொல்லி நான் உன்னை தலாக்கு சொல்கிறேங்கிறான், அதுக்கு இருந்தால் செல்லாது. ஏன் சாட்சின்னு சொன்னால் கண்ணுக்கு முன்னாடி இருக்கிறது ஸ்கைப்பில் வர்றது ஒன்றாகுமா? நெட்டில் வர்றாங்கன்னு சொன்னால் அவன் மிரட்டி ஒருத்தன் கூட சொல்ல வச்சுருப்பான், தலாக்குன்னு சொல்கிறான், குத்தி போடுவான்ப்பா, அது கேமராவில் வராது, அதுக்கு பயந்துக்கிட்டு தலாக்குமா? அப்படி சொல்லலாமா இல்லையா? முழுசையும் பார்க்க இயலுமா? கேமராவில் ஒருத்தன் மூஞ்சியை மட்டும் காட்டுவான், அவனுக்கு பின்னாடி 2 துப்பாக்கி நிற்பாங்க, டேய் தலாக்கு முன்னாடி தலாக்கு சொல்லி கொண்டு விடுவாங்கம்மா, தலாக்குன்னு சொல்லுவான் ஸ்கைப்பில், அதை மட்டும் பார்த்துட்டு தலாக்குங்க முடியுமா? இங்கே வா, யார் தலாக்கு பண்ணி அங்கே உட்காந்து தலாக்கு அவசியம் என்ன? இங்கே உட்காந்து தலாக்கு சொல்கிறீங்க, நீ இருக்கிற சவுதியில், அவர் இருக்கிற இந்தியாவில், அங்கேருந்து எதுக்கு தலாக்கு சொல்கிற? இப்போ என்ன சேர புரியலை? என்ன பஞ்சாயத்து தலாக்கு சொல்ல அவசியம் என்ன இருக்குது? இங்கே வந்து தானே அவனுக்கு பிரச்சனை, வந்த பிறகு பேசிக்கிடுவோம். அப்போ அப்படி தான் தலாக்கு. இந்த மாதிரியான தலாக்கெல்லாம் கிறுக்குத்தனமானது, அப்படி செய்கிறார்கள். நம்ம சமுதாயத்தில் உள்ள சில பேர் என்ன செய்கிறாங்க, அந்த மாதிரி அறியாமல் செய்கிற காரணத்தினால் அதை விமர்சித்தார்களே, ஆனால் அது இஸ்லாத்தினுடைய தவறு இல்லை. இஸ்லாம் அப்படி சொல்ல, குர்ஆனில் 2 சாட்சிகளை நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ளுங்கள்னு சொல்வதிலிருந்து இது எல்லாமே பொய்யான போலி தலாக்கு என்று விளங்குகிறது. அதுபோக
ஒரு நேரத்தில் 3 தலாக்குங்கிறாங்க. எல்லாமே இந்த தலாக்கை எப்படி வைக்கிறான் பாயிண்ட்டை, இந்த மனுஷனுக்கு கோவம் வரும், ஆற்று இருந்தால் சொல்லி தொலைச்சி போடுவான், அவனுக்கு 2 3 சான்ஸு கொடுக்கணும், ஒரேடியாக வெட்டி முறிச்சு தள்ளிடக்கூடாது என்பதற்காக வேண்டி ஒரு சான்ஸு, 2வது சான்ஸு, 3வது சான்ஸ்னு கொடுத்து 3வது சான்ஸையும் நீ பயன்படுத்தினால்தான் உன் மனைவியோடு சேர இனிமேல் முடியாது என்பதற்கு ஒரு கடுமையான நிபந்தனையை எல்லாம் போடுகிறான். அப்படி இருக்கிற நேரத்தில் சமூகத்தில் என்ன தெரியுமா, அந்த ஆலிம்கள் உலமாக்கள்லாம் சேர்ந்து கொண்டு என்ன மாதிரி கைடு பண்ணுறாங்க, எப்படி மக்களுக்கு போதிக்கிறாங்கன்னா தலாக் 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 3 சொல்லிட்டாங்கிறான். ஒரு நேரத்தில் உட்காந்துக்கிட்டு தலாக்குன்னா என்ன அர்த்தம், ஒரு நேரத்தில் உட்காந்துட்டு தலாக் 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 3மே முடிஞ்சு போச்சுங்கிறான். அவன் அஜத்தில் போய் கேட்டால் என்ன செய்கிறாரு, இன்னும் முடிஞ்ச அவ்வளவுதான், இனி காலத்தை நீங்கள் சேர முடியாது, முத்தலாக்கு சொல்லிட்டாரு. ஏன்னா 3 வார்த்தையை 3 தடவை சொல்லிட்டாரு இல்லையா, 3 தடவை சொன்னால் 3 ஆயிருமா, 3 தடவைன்னா 3 தடவை அந்த காரியம் நிகழ வேண்டும், அதான் 3 தடவை என்பது. அப்போ 3 இட்லி சாப்பிட்டா 3 இட்லி சாப்பிட வேண்டும், 3 இட்லி சாப்பிட்டா 3 ஆயிருமா, 3 இட்லி எடுத்து திங்கணும்லங்க, அப்போ தானே 3 இட்லி ஆகும். அப்போ 3 தலாக்கு என்றால் என்ன அர்த்தம், இப்போ உதாரணமாக எடுத்துக்கொள்வோம், ஒரு தலாக்குன்னு சொல்லிவிட்டான், சொன்னோன்னு என்ன ஆகிட்டாவ, மனைவி இல்லாமல் ஆகிட்டான். இப்போ 2வது யாருக்கும் தலாக்கு சொல்கிறப்ப கூப்பிட்டு சேர்ந்த பிறகு தலாக்கு சொல்ல முடியும்ட்ட, நீ ஒரு தலாக்கு சொல்லுவோம் மனைவி இல்லாமல் போயிடுற, 2வது தலாக்கு நீ யாரை சொன்னப்ப, மனைவி இல்லாத ஒருத்திக்கு சொல்லியிருக்கிற, அப்போ மனைவியை 2வது ஆக்கிக்கிட்ட சொல்லணும், தலாக்குன்னு சொல்லிட்டுனா மற சேரு, நீ 3 தடவை சொன்னாலும் 1 தான். இது ஹதீஸில் ரசூல்லா காலத்தில் எப்படி இருந்துச்சு, கானத் தலாக்கு சலாசலா அஹதி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஹதி அபீபக்கரின் சதரம் என் இமாரத் உமர் இன்னமா யோத்து வாஹிதா. 3 தலாக்கு என்று ஒருவர் சொல்வாரையானால் நபிகள் நாயகம் காலத்திலும் அபூபக்கர் ரலியல்லாஹுடைய காலத்திலும் உமர் ரலியல்லாஹுடைய ஆட்சியின் முதல் 2 ஆண்டுகளிலும் 3ன்னா 1 தான். பிறகு மாற்றி விட்டார்கள் ஹதீஸில் இருக்குது. பிறகு வந்தவங்க மாற்றினா சட்டமாகும். அது 3 ரசூல்லா காலத்தில் ஒருத்தர் சொன்னால் கூட அது என்ன கணக்கு தான், அது 1 தான். அப்போ இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னா 3 தடவை, தடவைனால என்ன அர்த்தம், ஒரு தடவை என்பதற்கு ஒரு ஆரம்பம் இருக்கணும், ஒரு முடிவு இருக்கணும். முடிக்காமல் கண்டினியூவான என்னவாகாது, வெட்டாமல் மறுபடியும் அது கண்டினியூவாக இருந்தால் தடவைன்னு சொல்ல மாட்டோம். அது புரிந்து கொள்வதற்கு நாங்கள் பல சந்தர்ப்பங்களில் உதாரணம்லாம் சொல்லியிருக்கிறோம். இப்போ கூட அந்த உதாரணத்தை சொல்கிறோம். இப்போ ஒருத்தர் சாப்பிட்றாரு, ஒருத்தர் என்ன செய்ய 20 இட்லி திங்கிறார், உட்காந்து என்ன செய்கிறாரு 20 இட்லி சாப்பிட்டு கை கழுவி எந்திரிக்கிறார். இன்னொருத்தர் என்ன செய்கிறாருன்னா 1 இட்லி சாப்பிட்றாரு, சாப்பிட்டு கை கழுவுறாரு, அப்படி போயிட்டு இன்னொரு இட்லி திங்கிறாரு, மறுபடியும் கை கழுவிட்டு மறுபடியும் 3 திங்கிறாரு. இவர் எத்தனை தடவை திண்டாருமோ, இட்லி 3 தான், 3 தடவை திண்டார் இவர். ஏன், சாப்பிட்றது முடிக்கிறார், கையை கழுவி முடித்த உடனே மறுபடியும் உட்காந்து என்ன செய்கிறோம் 2வது தடவைமோ, உட்காந்து மணிக்கு 20 அடித்தான்னு சொன்னால் 1 தடவை தான். அது 20 இட்லியை உட்காந்து மணிக்கு சாப்பிட்றான், இட்லி 20 இருந்தாலும் தடவை எத்தனை, 1 தான். 20 இட்லி 40 இட்லி திங்கிட்டுமே, கை கழுவி உட்காந்தான். அதை சாப்பிட்ற வேலை எப்போ முடியும், கழுவுவதன் மூலமாக முடியும். சாப்பிடுறது என்ற வேலை எப்போ முடியும், எப்போ கையை கழுவுறானோ ஒரு தடவை முடிஞ்சிருச்சின்னு அர்த்தம். மறுபடி தட்டை எடுத்து உட்காந்தா ஏன்டா 2வது திங்கிறது கேட்போம். ஒருத்தன் ஒரேடியாக உட்காந்து 40 இட்லி திண்டாண்டா ஏன்டா 2 தடவை கேட்போம், யாரோ கேட்போமா, ஏன்டா 3 தடவை சாப்பிட்டேன்னு கேட்போமா. அப்போ 3 இட்லி திங்கிறவனை 3 தடவைன்னு கேட்போம், 40 இட்லி திண்டாலும் கேட்க மாட்டோம். ஏன், உட்காந்து தின்னுட்டே இருக்கிறான், அவன் கையவே கழுவலை, முடிக்கவே இல்லை. அப்போ இதுக்கு என்ன வழங்குது, ஒரு காரியத்தை தடவை 3 தடவை நல்லா சொல்கிறான்னு சொன்னால் ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கணும், க்ளோஸ் பண்ணணும். ஆரம்பித்தா தான் இன்னொரு தடவை வரும். இவன் எங்கே க்ளோஸ் எங்கே பண்ணுறான், தலாக்குன்னு சொன்னால் க்ளோஸ் எப்போ ஆகும், கூட்டிகிட்டு தான் க்ளோஸ் ஆகும். தலாக்குன்னு ரத்து பண்ணிட்டீங்களா, ரத்து பண்ணது எப்போ முடிவாகும், திருப்பி சேர்த்து கொள்ளணும். இப்போ மறுபடி சொன்னீங்கன்னா இன்னொரு தடவை சொல்கிறேன்னு அர்த்தம். அப்போ 3 தடவை மர்றத்தானின்னு நல்லா சொல்லி காட்டுறான், 3 தடவை 3 டைம்ஸ்ன்னு நல்லா சொல்கிறான். அப்போ 3 தடவை என்பது எப்படி வரும்னு கேட்டால், ஒன்றை ஆரம்பித்து முடிக்க வேண்டும், மறுபடியும் ஆரம்பித்து மறுபடியும் முடிக்க வேண்டும், மறுபடியும் ஆரம்பித்து மறுபடியும் முடிக்க வேண்டும். இதான 3 தடவை இருக்குது. ஒருத்தன் குளத்தில் இறங்கி 1.5 மணி நேரம் குளிக்கிறான், அவன் எத்தனை தடவை குளிச்சான்னு சொல்லுவோம், 1.5 மணி நேரம் கழிச்சு குளத்துலேருந்து ஏறி வர்றான். அதிக நேரம் குளிச்சுட்டு வேணா சொல்லலாம், இதில் எத்தனை தடவை குளிச்சாமன், ஒரு தடவை குளிச்சாமோ. ஒருத்தன் என்ன செய்யறான், வர்றான் குளத்தில் இறங்குறான், இறங்கிட்டு வெளியே வர்றான், தலையை தோட்டுறான், 1 நிமிஷத்தில் மறுபடியும் போய் இறங்குறான், மறுபடியும் தலையை தோட்டுறான். 3 நிமிஷம் தான் குளிச்சிருக்கான் இவன். ஆனால் எத்தனை தடவை குளிச்சிட்டான் இவன், 3 தடவை. ஏன், தலையை தோட்டுவது தான் முடிக்கிறது. ஒரு தடவைன்னு எதை வச்சு தீர்மானிப்போம், உள்ளே இறங்கிட்டான்ல, தலையெல்லாம் தோட்டி விட்டு காய வச்சுவிட்டு மரப்போய் இறங்கினா ஏன்டா 2வது தடவை குளிக்கிறேன்னு கேட்போம். அப்போ 2வது தடவை 3வது தடவை என்றெல்லாம் சொல்வதாக இருந்தால் ஒரு காரியத்தை ஆரம்பித்து முடித்து விட வேண்டும். இப்படி தான் நல்லாவும் சொல்லித்தர்றான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் இப்படி தான் சட்டமாக இருந்தது. 3 தடவை வேண்டாம், 1 தான். இந்த விளங்காமல் இந்த முத்தலாக்குங்கிற ஒரு சட்டத்தை தப்பாக பயன்படுத்துகிற காரணத்தினால் நிறைய விமர்சனங்கள் வருது. அதை நாமளும் எதிர்த்து இவங்க இன்றைக்கி தான் விமர்சிக்கிறார்கள். 1980களிலேருந்து நம்ம கத்திக்கிட்டு இருக்கிறோம். ஏன் மார்க்கத்துக்கு விரோதமாக முத்தலாக்குன்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க, ஏன் தப்பான முறையில் மக்களை கைடு பண்ணுறீங்க, கோவத்தில் தலாக்குன்னு சொன்னால் எல்லாம் முடிஞ்சு போச்சு நீங்கள் சொல்கிற காரணத்தினால தானே இந்த மாதிரி விமர்சனம்லாம் வருது. சேருவதற்கு எவ்வளோ வாசலில் திறந்து எல்லாம் வைக்கிறான்.
நீங்கள் ஒரே இழுத்து முன்னா என்ன அர்த்தம்? அப்போ அந்த மாதிரியான முறையில் இவங்க சொல்லக்கூடிய பத்துவாக்கள் மூலமாக, மார்க்க அறிஞர்கள் சொல்லக்கூடிய தவறான பத்துவாக்கள் மூலமாக சில கேள்விகள் வருது, மாற்றணும்னு சொல்கிறான். அது எங்களை மாற்ற வேண்டியதில்லை. குரானில் எங்கே காட்டு, இந்த சட்டத்தை குரானில் காட்டு பார்ப்போம். நீங்கள் நடைமுறைப்படுத்தக்கூடிய சட்டங்களை ஹதீஸில் காட்டுங்க பார்ப்போம் அப்படின்னு கேட்டால் அடிபட்டு போய்விடும். அதனால முத்தலாக்கும் ஒரேடியாக வெட்டி விட்றான் பாருங்க, அது மார்க்கத்தில் இல்லாது. எஸ்எம்எஸ், இமெயில் தலாக்கெல்லாம் மார்க்கத்தில் இல்லாது. 2 சாட்சியை வச்சு சொல்லுவதுதான் மார்க்கத்தில் உள்ளது. ஒன்றாகத்தான் சொல்ல வேண்டும், சொல்லித்தான் ஆகணும்னு கிடையாது. ஒரு தலா கூட முடிச்சுட்டு பேசாமல் இருந்துக்கலாம். நாளைக்கு ஒரு காலத்தில் சேர்வதற்கான வாசல் அடைச்சிடக்கூடாது. ஒரு தலாக்குன்னு சொன்னால் கணவன் மனைவி முடிந்து விடுவார்கள். நீ உன் வேலையை பார்த்துட்டு போ, அவளையை பார்த்துட்டு போட்டோம். பிற்காலத்தில் ஒரு 5 வருஷம் 10 வருஷம் சேர விரும்பினால் அவங்களுக்கு 3 தலாக்கு விடாத காரணத்தினால கல்யாணத்தின் மூலம் சேர்ந்து கொள்ளலாம். அப்படியே இருந்துட்டு போயிடுமே தவிர 3 விட்டு தான் ஆகணுங்கிறக்கான கூப்பிட்டு வச்சு உடனே 2வது இந்த 3வதுலாம் அது அவசியம் கிடையாது. 1 தானே முடிஞ்சிருக்குன்னு சொல்லி அது 3வது ஆக்குறாங்க. அப்படிலாம் கிடையாதுங்கிறத விளங்கிக் கொள்ள வேண்டும். அதுபோக இந்த மார்க்க அறிஞர்கள் என்ன செய்கிறாங்க, அவங்க அக்கா தங்கச்சி அவங்க குடும்பத்தில் யாரோ இப்படி தலாக்கு முத்தலாக்கு சொல்லிட்டாங்கன்னா ஆஹா முடிஞ்சு போச்சுன்னு தௌஹீதை மாற்று போங்கிறாங்க. எப்படி அவங்க முடிஞ்சு போயிரும்ல, எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னா தங்கச்சி வாழ்க்கை என்ன வருது? அது கோவத்தில் சொல்லிட்டானே இப்படி தான் இருக்கு, நீ அங்கே அவங்க தான் கரெக்டாக சொல்லுவாங்க போங்க இன்னைக்கு அனுப்பி வைக்கிறாங்க. எத்தனை மார்க்க அறிஞர்கள் குடும்பத்து பெண்களுடைய பிரச்சனை இங்கே வந்து அங்கே தலாக்கு ஹதீஸ் அடிப்படையில் செல்லாதுங்க, ஒரு தலாக்கு தாங்க, நீங்கள் சாதாரணமாக சேர்ந்துக்கிறங்க, இன்னும் 2 சான்ஸ் உங்களுக்கு இருக்குது, நல்லபடியாக சந்தோஷமாக இருக்கீங்கன்னு சொல்லுவோமா? அதுக்காக வேண்டி அவங்களுக்கு பாதிப்பு வரும்போது மட்டும் இதை இங்கிட்டு பக்கம் திருப்பி விட்றாங்களே. அப்போ அதை எல்லாரும் கொடுக்கணுமா இல்லையா? உங்கள் குடும்பத்தில் வந்து அதுக்கு ஒரு பார்வை, மற்றவனுக்கு வந்து வேறு பார்வையா? அப்போ இப்படி இங்கே ரெக்கார்டு வச்சுருக்கோம் அனைத்துக்கும். சுன்ன ஜமாத்தை சேர்ந்த எத்தனை ஆலிம்களுடைய குடும்பத்தில் அவங்க குடும்பத்து பெண்களுக்கு இந்த மாதிரி தலாக்கு முத்தலாக்கு பாதிப்பு ஏற்படும் பொழுது எப்படியாவது சேருவதற்காக இங்கே தள்ளி விட்ட வரலாறுகள் ஆதாரங்கள் நிறைய இருக்கிறது. அப்போ இது வந்து இதனால் மாற்றணும்னு சொல்கிறாங்க. ஆனால் இது எவ்வளோ அற்புதமான சட்டம்னு பார்த்துக்கிறங்க. இதற்குரிய சான்றுகளை பாருங்கள். முதல் ஆதாரம் நானாக ஓரமாக சொல்லிட்டாலும் ஆதாரத்தோடு நீங்கள் சொல்ல வேண்டும். முதல்ல அல்லாஹ் என்ன செய்கிறான், 4வது அத்தியாயத்தில் 19வது வசனம், ஆஷிரு ஹுன்ன பில் மாரூஃப், உங்கள் மனைவிமார்களோடு அழகிய முறையில் நல்ல முறையில் குடும்பம் நடத்துங்கள். ஃபைன் கரிஹித்துமுஹுன்ன, அவங்களை உங்களுக்கு பிடிக்காவிட்டாலும் நீங்கள் அவர்கள் வெறுத்தாலும் அசான் தக்ரஹு ஷையன், நீங்கள் ஒன்றை வெறுக்கலாம். ஓ யஜாலுல்லாஹு பிஹி ஹைரன் கதீரா, அதில் அல்லாஹ் ஏராளமான நன்மைகளை வைத்து உனக்கு தெரியாது. ஏதோ ஒன்று பிடிக்கலன்னு அவசியப்பட்டு தலாக்கு சொல்லக்கூடாது. முடிஞ்ச வரைக்கும் சேர்ந்தே வாழ். நீ பிடிக்கலன்னு சொல்லக்கூடிய ஒன்றில் நிறைய ஹைர் நிறைய நன்மை இருக்கும் என்று அல்லாஹ் திருமறை குர்ஆனில் என்ன செய்கிறான், 4:19. இதை கொண்டு அல்லாஹ்வுடைய நாட்டம் என்ன, பெண்கள் வெறுக்கத்தக்க விதத்தில் நடந்தால் கூட அவசரப்பட்டு கோவப்பட்டு இந்த மாதிரிலாம் செஞ்சிடாதீங்க என்ற போதனை ஸ்டார்டிங்கில் வருது. அடுத்து என்ன வருதுன்னு கேட்டால், ஒல்லாத்தி தகாஃபூன நுஷூஸஹுன்ன, உங்களுடைய மனைவிமார்களோட பிணக்கு ஏற்பட்டு விட்டது, பிரிவே ஏற்பட்டு விடும் என்று நீங்கள் பயந்தால், மனைவிமார்கள்ட்ட இனிமேல் சேரவே முடியாது, ரொம்ப முத்தி போச்சு என்று நீங்கள் பயந்தீர்களே ஆனால் உடனே தலாக்கு சொல்லாதீர்கள். அல்லாஹ் சொல்கிறான், இலூஹுன்ன, அவங்களுக்கு நல்ல அறிவுரை சொல்லுங்கள். இந்த பாரு விவாகரத்து அளவுக்கு தள்ளிடாத, உனக்கு தான் பாதிப்பு ஏற்படும், மார்க்கத்திலையும் குற்றமாயிரும், நீ வந்து குடும்ப வாழ்க்கைங்கிறது அவளை கொஞ்சம் முன்ன பண்ணி இருக்க தான் செய்யும் என்று என்னென்ன வகையில் அவன் சொல்ல முடியுமோ இல்லை சொல்வதற்குரிய என்ன அறிவுரை சொல்லணும்னு மார்க்க அறிஞர்கள்ட்ட கேட்டு குர்ஆன் வசனங்களை வாங்கிட்டு போய் அந்த மாதிரி சொல்லி என்ன செய்யணும், அவங்களுக்கு அறிவுரைகளை சொல்லி இணக்கத்திற்கு முயற்சி காண வேண்டும், அது முயற்சிக்க வேண்டும். அதுவும் சரிப்பட்டு வரலன்னு சொன்னால் வஹ்ஜுருஹுன்ன ஃபில் மலாஜி, படுக்கையை தனியாக்குங்கள். சேர்ந்து படுக்காமல் என்ன செய்யணும், இந்த உனக்கு சரி வரல, நீ தனியாக நான் தனி தற்காலிக, அது தலாக்கு இல்லை. தற்காலிக ஒரே வீட்டில் என்ன செய்ய வேண்டியது, நீ ஒரு பக்கம் நான் ஒரு பக்கம் பிரியும் போது அவங்களுக்கு என்ன விலங்கு, இவனுக்கு அந்த பிரிவுடைய முக்கியத்துவம், இவன் மேலே தப்பு இருந்தால் பிரிஞ்சு இருக்கிற தேவையில்லாமல் எது கூட பிரிஞ்சு இருக்கணும் இவன் நினைப்பான். அவன் மேலே தப்பு இருந்தா ஆஹா இந்த மாதிரி இருந்தால் பிரிகிறார், ஒரேடியாக பிரிய வாய்ப்பு இருக்குது, நம்ம தப்பாக போயிடக்கூடாது, நம்ம தான் இணங்கி போகணும், அவள்கிட்ட மாற்றம் வருவது வாய்ப்பு இருக்கிறது. இப்படி செய்வதனால் என்ன ஏற்படும், இப்படி தனியாக தற்காலிகமாக வந்து 2 பேரும் அப்படி பிரிஞ்சு இருந்தார்களே ஆனால் அவங்க திரும்ப சேர்ந்து வாழ்வதற்கு என்ன இருக்குது, வாய்ப்பு இருக்கிறது. அதுக்காக வேண்டி அந்த மாதிரி செய்யுங்க நல்லா சொல்கிறான். ஒவ்வொரு போகுன்ன, அவங்கள அடியுங்கள், காயப்படாத என்ன செய்யுங்க, நீ சேர்ந்து வாழ ஒத்து வரையா இல்லையா. ஏன்னா ஒரு குழந்தை தப்பு செய்யும்போது எப்படி அடித்து திருத்துறோமோ அந்த மாதிரி இவங்க தவறான முடிவுக்கு தூண்டுகிறார்கள். விவாகரத்து அது மாதிரிலாம் வந்துச்சுன்னா அவங்களுக்கு தான் பெரிய பாதிப்பு. இதெல்லாம் விளங்காமல் இருக்கிறியா என்று செய்யுங்க, அடியுங்கள்னு நல்லா சொல்கிறான். ஃபைன் அத்தானக்கும், அதுக்கு பிறகு சரியாகி விட்டார்கள் என்று சொன்னால் பல தபுவ அலைகின்ன சபீலா, அதுக்கு மேலே விவாகரத்து பேச்செல்லாம் எடுக்கக்கூடாது. நான் சரிங்க இனிமேல் நடந்து போச்சு நான் சரியாகிக்கிறேன்னு சொல்லி பேச்சு முடிஞ்சிருச்சின்னு சொன்னால் அப்புறம் விவாகரத்து சொல்கிற உரிமை இவனுக்கு கிடையாது. சின்ன பாவமாயிரும், சட்டத்தில் செல்லணும், ஆனால் அல்லாட்ட பாவமாயிரும். பல தபுவ அலைகின்ன சபீலா, அவர்களுக்கு எதிராக வேற எந்த வழியையும் நீங்கள் தேடாதீர்கள். இன்னல்லாஹ கான அலியன் கபீரா, அல்லாஹ் வந்து உயர்ந்தவன் பெரியவன், நீ அவளுக்கு மேலே பெரியவன் நீ நினச்சிக்கிட்டு இருக்கிற, நான் போல பெரியவன் நினைக்கிற, உனக்கு மேலே நான் உயர்ந்தவன் ஒருத்தர் இருக்கிறேன், நான் பெரியவனாக இருக்கிறேன். அந்த இடத்துல அழகான தன்மை எல்லாம் போடுறான். அறிந்தவன் கேட்பவன் போடாமல் என்ன செய்கிறான், இன்னல்லாஹ கான அலியன் கபீரா, நான் உனக்கு மேலே பெரியவனாக இருக்கிறேன்,
உனக்கு மேலே உயர்ந்தவனாக இருக்கணும், நான் பார்த்து ஒழுங்காக இருந்துக்க, எனக்கு பயந்துக்கன்னு எச்சரிக்கிறான். அப்போ இதிலேருந்து என்ன எல்லாம் விரும்புகிறான்? பிரிவினையை விரும்பலை. குடும்ப வாழ்க்கையில் முடிஞ்ச அளவுக்கு இணங்கி போவதற்கு குறை இருந்தாலும் வெறுத்தாலும் சேர்ந்து வாழ முயற்சி பண்ணுங்கன்னு சொல்லுகிறான். இது 4:34 நீங்கள் 35 ஒயின் ஹிப்தும் ஷிகாக பைனிஹிமா, அந்த 2 பேருக்கும் பிளவு ஏற்பட்டு விடும் நீங்கள் பயந்தால் குடும்பத்தார்கள் எல்லாம் சொல்கிறான், ஃபபாசு ஹக்கமமின் அகலிஹி வ ஹக்கமமின் அகலிஹா, அவனுடைய குடும்பத்தில் ஒரு நடுவரை கூப்பிடுங்கள், அவளுடைய குடும்பத்தில் நடுவரை கூப்பிட்டு நீங்கள் போய் குடும்பத்தார் தான் உங்களுக்கு அக்கறை இருக்கும்ல, இந்த பெண்ணுடைய குடும்பத்தாருக்கு அவன் நல்லா இருக்குன்னு ஆசைப்படுவாங்க, அந்த ஆணுடைய குடும்பத்தார் அவன் நல்லா இருக்குன்னு ஆசைப்படுவாங்க. அது மாதிரி ஹக்கமாகவும் இருக்கணும். அவன் வெறி பிடிச்சவனா வந்து ஒரு வேறு மாதிரி பேசுகிறவனா இருக்கக்கூடாது. ஹக்கம்னா நீதியாக பேசுகிறவன். உன் குடும்பத்தில் நீதியாக நேர்மையாக பிரச்சனை அணுகிறாள் யார்? கும்பல குடும்பத்தை கொடுத்தவா. நாளைக்கு வர்ற சண்டை இன்றைக்கே உண்டாக்குற மாதிரி ஆட்கள்லாம் இருப்பான். சின்னதை பெருசாகி அவனையெல்லாம் கூப்பிடக்கூடாது. 2 குடும்பத்திலையும் கூப்பிட்றாங்க என்ன செய்யணும்? சின்ன விஷயத்தை பெருசாகி காட்டி வெட்டி விடுறதுனே நிற்பான். அந்த மாதிரியான ஆள்களை தவிர்த்து கொண்டு நியாயமாக பேசக்கூடிய இங்கிட்டு ஒரு ஆள் அங்கிட்டு ஒரு ஆளை கூப்பிட்டு பேச்சுவார்த்தை நடத்துங்க. அப்போ என்னவாக? நேருக்கு நேரம் பேசினால் தீராத பிரச்சனைகள் எல்லாம் நடுவரை வச்சு பேசும்போது தீர்ந்துடும். அப்படி நீங்கள் செய்யுங்க நல்லா சொல்கிறான். ஈயுரீதா இஸ்லாஹன், அவங்க 2 பேரும் நல்லிணக்கத்தை நாடுவார்களே ஆனால், அந்த நடுவரை அனுப்புகிற 2 பேர் நல்லிணக்கத்தை நாடுவார்களே ஆனால் யோஃபிகுல்லாஹு பைனஹுமா, அவங்க 2 பேருக்கு மத்தியில் அல்ல இணக்கத்தை ஏற்படுத்தி விடுவான். இன்னல்லாஹ கான அலிமன் ஹபீரா, அல்லாஹ் வந்து அனைத்தையும் தெரிஞ்சவன், தெரிஞ்சு சொல்கிறேன், நீ நடுவரை வச்சு பேசிப்பார், எல்லாம் சரியாகும். உனக்குள்ளே பேசிக்கிட்டு அடிச்சுக்கிட்டு சாப்பிட்றத விட்டுட்டு நீ நடுவரை வச்சு பேசி பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் பிரச்சனை வந்தால் உடனே தலாக்குன்னு போகாமல் நீ நடுவர்களை வச்சு என்ன செய்யணும்? பேசி இதை முடிச்சுட்டாங்க, குடும்பத்தில் உள்ள வாங்க, என்னென்ன பஞ்சாயத்து இருக்குது, நீங்கள் அறிவுரை சொல்லுங்கள், 2 தரப்பும் பேசி என்ன செய்யணும்? அந்த மாதிரி சொல்லி பார்த்தீர்களே ஆனால் தீர வேண்டிய பிரச்சனை தீர்ந்துடும். பேசிக்கான விஷயமா இருந்தால் தீராத தவிர அடிப்படையாக தாம்பத்திய பிரச்சனை, வேறு மாதிரியான பிரச்சனை, சித்திரவதை, அடித்து குடி போதை, இந்த மாதிரி மேட்டராக இருந்தால் வேண்டால் தீராது. மற்ற சில்லற விஷயங்களாக தான் என்ன ஆயிரும்? அது அறிவுரை சொல்லுவாங்க. அப்படி தாப்பா குடும்பத்தில் எல்லாரும் நம்ம வீட்டில் மட்டும் அனைத்து வீட்டிலையும் இருக்குது, எல்லாம் தலை சொல்லிட்டா இருக்கிறான் என்றெல்லாம் புரிய வச்சு என்ன செய்வாங்க? அறிவுரை சொல்லுவாங்க. இது 4:35 எல்லாம் சொல்லி காட்டுறான். இதுலேருந்து என்ன விளங்குகிறது? பிரிகிறது அவர் நல்லதில்லை. முடிஞ்ச அளவுக்கு இணங்குறதுக்குரிய எல்லா வாசல்களையும் திறந்து வச்சு இணக்கமாக போங்கன்னு சொல்லிவிட்டு, இதுக்கு மேலேயும் அவனுக்கு சரி வரலன்னா என்ன வருது? அறிவுரை சொல்கிறான், கேட்க மாட்டேங்கிறா. பிரிஞ்சு இருக்கிறான், அப்பவும் கேட்க மாட்டேங்கிறா. அதுக்கப்புறம் 2 தட்டு தட்டி பார்க்குறான், அப்பவும் கேட்க மாட்டேங்கிறா. 2 நடுவர்களை வச்சு அப்பவும் ஒத்து வராத அளவுக்கு பஞ்சாயத்து இருக்குமையானால் நீ சேர்ந்து வாழணும்னு சொன்னால் என்ன நடக்கும்? என்ன நடக்குது? பேப்பரில் போய் பாருங்கள். பேப்பர்லாம் வேணாம், நீங்கள் வந்து மனைவி கொலை அப்படின்னு போட்டு நெட்டில் போய் தேடுங்க. மனைவி கொலைண்டா புருஷன் தானே கொள்வான், அதான் மனைவின்னு போடுவான். அப்படி எடுத்தீங்கன்னு சொன்னால் புருஷன் ஆசிட்டு ஊற்றி கொண்டது, வயிற்றை குளிச்சு குத்துறது, கழுத்து நெரிச்சு குத்துனது, ஸ்டவ் அடித்து குத்து, வெரைட்டியாக கிடைக்குது. நெட்டில் தேடினீங்கன்னு சொன்னால் அதை ஒரு பட்டியல் வாசித்தா ஒரு 20 நாளைக்கு வாசிக்கலாம். அவ்வளோ கொலை நடந்திருக்குது. ஒரு 2 வருஷத்துடைய கொலை பட்டியல் எடுத்தோம்னு சொன்னால் அதை தான் குறிப்பாக எடுத்துக்கணும். 3 பேப்பராக போச்சு. இது ஒரு வரியில் சொல்லிட்டு போய் நினைச்சாச்சு, விட்டாச்சு. அவ்வளோ ஒரு அதையே சொல்லிட்டு தான் வேறு விஷயம் சொல்ல முடியாது. அப்போ மனைவி கொலைன்னு ஏன் வருது? அவள் பலவீனமானவ, இவனை அடிக்க முடியாது, அவளுக்கு ஒன்றும் செய்ய முடியாது, அவளை போய் கொலை பண்ணுறான்னு என்ன அர்த்தம்? விவாகரத்து கஷ்டமாக்கி வச்சு சேர்ந்து தான் நீ ஆகணும், என்ன இருந்தாலும் நீ அப்படி தான் இருக்கணும், இவ்வளவு செஞ்சு பார்த்துன்னு ஒத்து வரலன்னா அதை வந்து அப்படி செஞ்சால் என்ன பண்ணுவான்? இது என்னடா இது வேணாங்கிறான், இப்போ போட்டு தட்ட முடிஞ்ச ஒரு விஷயம் ஈஸியாக போயிரும்ல, அப்புறம் வேறு கல்யாணம் பண்ணிக்கலாம்ல, அப்படிங்கிறதுக்காக என்ன செய்கிறான்? கணவன் மனைவியை வந்து கொலை செஞ்சு சாவுக்கு அனுப்பி வச்சிடறான். அப்போ இதை தவிர்ப்பதாக இருந்தால் என்ன தான் ஒரே தீர்வு? எல்லா அறிவுரையும் சொல்லி பார்த்தும் ஒத்து வரலன்னா என்ன சேரவே மாட்டாங்கன்னா, இவனுக்கு உடல் ரீதியாக தேவை இருக்குது, அவளுக்கும் உடல் ரீதியாக தேவை இருக்குது, ஆனால் சேர முடியாத அளவுக்கு முத்தி போச்சு எல்லாமே. அப்போ என்ன நடக்கும்? நமக்கு உடல் ரீதியான சுகம் கிடைப்பதற்கு இவன் தடையாக இருக்கிறா அப்படின்னு இவன் நினைத்தானேயானால் அப்போ இதுக்கு ஒரே வழி என்ன? முடிச்சிடுறது தான் என்கிற ஒரு கணக்குக்கு வந்து எத்தனை பெண்கள் வந்து இந்த மாதிரி இளம் பெண்கள், இளம் மனைவிகள் கல்யாணமாக 6 மாதம், 1 வருஷம், 2 வருஷத்து, 5 வருஷத்துலாம் கொல்லப்படுகிறார்கள். கொல்லப்பட்டு மாமியார் கைது, பேப்பரை படித்து மாமியார் கைது, மாமனார் கைது, புருஷன் கைது, கணவனின் குடும்பத்தார் கைதுன்னு சொல்லி ஒரு பட்டியலை வந்து கொண்டு இருக்கிறது. ஏன் இது நடக்கிறது? அப்போ இந்த விவாகரத்து பண்ணி பெண்கள் கொடுமைன்னு பேசக்கூடியவர்கள் வந்து அது வேணான்னு சொல்லிவிட்டு நீங்கள் கொலை பண்ணுறாங்க, அது பரவாயில்லையா? வேணான்னு நீங்கள் சொன்னால் என்ன நடக்குது? இங்கே நடக்க மாட்டேங்குது. எங்கள் சமுதாயத்தில், இஸ்லாம் சமூகத்தில் என்ன நடக்கலை? புருஷன் வந்து பொண்டாட்டியை கொண்டாங்கிறது, புருஷன் வீட்டுக்காரன் கொண்டாங்கிறது ரொம்ப இந்த வரதட்சணை மாதிரி ஒரு வெறி பிடிச்ச சில காட்டு மிராண்டிகளில் ரொம்ப அரிதிலும் அரிதாக சின்ன சதவீதத்தில் நடக்குமே தவிர இது வந்து இது மாதிரி கணவன் மனைவியை கொள்ளக்கூடியது, மாமனார் சேர்ந்துட்டு கொள்ளக்கூடியது, மண்ணெண்ணெய் ஊற்றி கொள்வது, பெட்ரோல் ஊற்றி கொள்வது, கழுத்து நடிச்சு கொள்வது, அதெல்லாம் நடக்கவே இல்லையே. அப்போ விவாகரத்து செய்யப்பட்டு உசுரோடு இருக்கிறனால உங்களுக்கு தெரிகிறது, தீர்த்து கட்டணும் உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது, கண்டுக்கு முன்னாடி வாழலையில். அப்போ அந்த மாதிரி பாதிப்பிலிருந்து இந்த விவாகரத்துங்கிற கடைசி கட்டத்தில் இது அனுமதிக்காவிட்டால் இது நடக்குது என்பதை நம்ம பார்க்குறோம். இதெல்லாம் படைச்சவனுக்கு நல்லா தெரியும்.
மனிதன் என்ன செய்வான், இந்த ஒன்றுக்காக வேண்டி, அதாவது நல்ல விளங்கின இந்த தாம்பத்தியம் உடல் சுகம் என்பதற்காக வேண்டி மனிதன் என்னென்னலாம் செய்கிறான் நீங்கள் பார்க்கணும். ஒரு ஆம்பளையாக இருந்தால் பொம்பளையாக இருந்தால் என்ன செய்கிறான், கல்யாணம்னு பண்ணிவிட்டு அவனுக்கு அதுதான் முக்கியங்கிற அளவுக்கு வந்து விட்டவன் என்ன செய்கிறான், தாயை வேணாங்கிறான், தகப்பனை வேணாங்கிறான், தனியாக கொடுத்தனம்னு போகிறான், நீ கிளவி என்னோட செத்து போ, கிளவி என்னோட போன்னு சொல்கிறான். அப்போ இந்த ஒரு மேட்டருக்காக வேண்டி என்ன வேண்டாலும் செய்கிற அளவு செய்கிறான்னா அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டான விஷயமா அவனுக்கு இருக்கிறது. அவளும் என்ன செய்கிறான், அவளுக்கு தேவைன்னு நினைச்சாலையானால் கல்யாணம் பண்ண பிறகு தாய் வேணாம், அப்போ வேணாம், ஆத்தா வேணாம், புகுந்த வீடு தான் சொல்லி இங்கே தான் நான் இருப்பேன்னு சொல்லி அவளும் என்ன செய்கிறான், எல்லாத்தையும் தியாகம் பண்ணிட்டு வர்றான். அப்போ இந்த ஒரு இன்பத்திற்காக வேண்டி இப்படி என்ன தியாகம் செய்யக்கூடியவங்களாக இருந்தால் அது கிடைக்காதுன்னு என்ன செய்வான், கிடைக்கல, சேர முடியாமல் முத்தி போச்சு, பிரியம் விட மாட்டேங்கிறாங்க, அதெல்லாம் டைவர்ஷன் பண்ணக்கூடாது, சேர்ந்தா நீ இருக்கணும், எல்லாம் பண்ணி பார்த்தாச்சியா, பண்ணி பார்த்தாலும் நீ சேர்ந்தா இருக்கணும், அப்படியா நான் வேறு வழி பார்த்துக்கிறேன், அப்படி தான் நம்ம செய்வான், வேறு வழியை பார்த்துட்டு போயிடும். அதுக்கு இதெல்லாம் தெரிஞ்ச எல்லாம் என்ன செய்கிறான்னு கேட்டால் அப்போ தான் அனுமதிக்கிறான். அத்தலாக்கு மர்ரத்தானி, திரும்ப சேர்த்து கொள்ளத்தக்க தலாக்கு என்பது 2 தடவை, மர்ரத்தானின்னா 2 தடவைன்னு நல்லா சொல்கிறான். இப்போ இம்சாக்கும் பிமாரூஃப், 2 தடவைக்கு மேலே நல்லபடியாக சேர்த்து வைத்துக்கொள், அவ் தஸ்ரீஹும் பிஹசான், அல்ல அழகிய முறையில் அனுப்பிவிடு. 2 தடவைக்கு மேலே, 2 தடவை தான் திருப்பி சேரக்கூடிய தலாக் என்று இருக்கிறது. அதே மாதிரி இந்த விவாகரத்து செய்யும் பொழுது இவன் எதையாவது கொடுத்துருப்பான்ல கல்யாணம் பண்ணும்போது, அதையெல்லாம் திருப்பி கேட்டக்கூடாது. கல்யாணத்துக்கு முன்னாடி அதை வாங்கி கொடுத்துருப்பான், இது வாங்கி கொடுத்துருப்பான், பொம்பளையாவது கொடுத்ததை கேட்கணும், அது ஒரு விஷயம். இப்போ கொடுக்கவளுக்கு தேவையில்லை. ஆம்பளையை பொறுத்த வரைக்கும் அதையும் நல்லா சொல்கிறான், ஒலா யஹில்லுலக்கும், உங்களுக்கு ஹலால் இல்லை, அன் தஹுது மிம்மா ஆத்தைத்துமுஹுன்ன ஷையா, அவங்களுக்கு கொடுத்ததில் எந்த ஒன்றையும் திருப்பி கேட்பதற்கு ஹலால் இல்லைங்கிறான்ல. நீ விவாகரத்துன்னு செஞ்ச பிறகு 2 சான்ஸ் தான், 3வது சொல்லிட்டேன்னு சொன்னால் அவளுக்கு கொடுத்த நகை அவளுக்கு தான், அவளுக்கு கொடுத்த வீடு அவளுக்கு தான், அவளுக்கு என்னென்ன கொடுத்து எல்லாமே அவளுக்கு உரியதாக இருக்குது, அதுக்குரிய இன்பத்தை நீ அனுபவித்து விட்டாய், எதற்காக நீ கொடுத்தாய் அதெல்லாம் நீ அனுபவித்து விட்டாய், அப்புறம் என்ன கிளைம் பண்ணி தாண்டு கேட்கறதுக்கு என்ன முடியாது, உனக்கு ரைட்டு கிடையாதுன்னு அதே வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான். அதே இப்படிலாம் சொல்லிவிட்டு கடைசி தில்க ஹுதூதுல்லா, இது அல்லாஹ்வுடைய வரம்புகள், ஃபலா தாத்ததுஹா, மீறி விடாதீர்கள், இது நான் போடக்கூடிய வரம்பு, இது நீனும் மீறாத கொடுத்ததை கேட்காத, 2 தடவைக்கு மேலே இந்த வாய்ப்பை பயன்படுத்தாத, இது என்னுடைய வரம்பு. ஒமைய தாத்த ஹுதூதல்லாஹி வஉலாயிகஹுமுல் ஆலிமூன், எனது வரம்புகளை மீறக்கூடியவர்கள் தான் அநியாயக்காரர்கள் என்று 2வது அத்தியாயத்தில் 229 வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி இப்படி தலாக் சொல்லப்பட்ட பிறகு உல் முத்தல்லகாத்து யதரப்பஸ்ன பிஅன்ஃபுஸிஹின்ன ஸலாஸத குருஇன், 3 மாதவிடாய் காலம் அவங்க வேறு கல்யாணம் பண்ணாமல் வெயிட் பண்ண வேண்டும். தலாக் சொன்ன உடனே நீ சொல்லிட்டீல நான் போகிறேன்னு போயிடக்கூடாது, இங்கே உட்காந்து சாதி என்ன செய்யணும், அவங்க இருக்க வேண்டும். 3 மாதவிடாய் வரைக்கும் அவங்க வெயிட் பண்ண வேண்டும். அது வரைக்கும் என்ன செய்யக்கூடாது, அவங்க வேறு மாதிரி போயிடக்கூடாது. பௌலத்துஹுன்ன அஹக்கு பி ரத்திஹின்ன ஃபீ தாலிக, கணவன்மார்கள் திரும்ப அழைத்துக் கொள்வதற்கு உரிமை படைத்தவர்களாக இருக்கிறார்கள். தலாக்குன்னு சொன்ன பிறகு 3 மாதவிடாய் காலத்துக்குள்ள திரும்ப அழைத்துக்கொள்ள உரிமை படைத்தவர்களாக கணவன்மார்கள் இருக்கிறார்கள். இன் அராது இஸ்லாஹா, 2 பேரும் நல்லிணக்கத்தை நாடுவார்களே ஆனால், சரி நமக்குள்ளே பிரச்சனை நல்லபடியாக வாழ்வோம்னு சொல்லிவிட்டார்களே ஆனால் சேர்த்து கொள்ளலாம் என்றும் அல்ல அனுமதிக்கிறான். உலகுன்ன மிஸ்ருல்லதி அலைஹின்ன பில் மாருஃப், ஆண்களுக்கு இருப்பது போன்ற கடமைகளும் உரிமைகளும் பெண்களுக்கு இருக்கின்றன. ஒளிர் ரஜாலி அலைஹின்ன தரஜா, அதே நேரத்தில் ஆண்களுக்கு ஒருபடி உயர்வு மேலே இருக்கிறது. நிர்வாகம் தானே பண்ணுறான், சம்பாதிக்கிறான், குடும்பத்தை கவனிக்கிறான், அதை மறுக்கவும் முடியாது. சொல்லிவிட்டு அல்லாஹு அசீஸுன் ஹக்கீம், அல்லாஹ் நுணுக்கமானவன், ஆனை மிகைத்தவன் என்று சொல்லி முடிக்கிறான். இது 228 இருக்கிறது. இப்படி சொன்ன பிறகு இந்த 2 தலாக் விடப்பட்டு சேர்ந்து வாழக்கூடிய மீட்டிக் கொள்ளலாம், திருமணம் செஞ்சு கொள்ளலாம். இதெல்லாம் முடிஞ்ச பிறகு ஃபைன் தல்லகஹா, 3வது தடவை தலாக்கு சொன்னால் இந்த 2 சான்ஸையும் பயன்படுத்தி விட்டு அப்புறமும் 3வது மீட்டி வைத்து வாழ்ந்து கொண்டு இருக்கும் பொழுது, ஆகா இனிமேல் நம்ம சொன்னால் டோட்டலாக முடிஞ்சு போயிடும், யோசிக்கிறணும், பிள்ளைகளுடைய எதிர்காலம் பாதிக்கும், நம்ம எதிர்காலம் பாதிக்கும், அவருடைய எதிர்காலம் பாதிக்கும், எல்லாத்தையும் கணக்கில் கொண்டு மஸ்ட் அவசியத்திலும் அவசியம் வேண்டவே வேண்டாம் என்கிற அளவுக்கு நீ இருந்தால் தான் 3வது வாய்ப்பை பயன்படுத்தணும். மற்ற 2 வாய்ப்புலையாவது சேர்ந்து கொள்வதற்கு ஒரு சான்ஸ் வாசல் திறக்கப்பட்டிருக்கிறது, முழுசு அடைக்கப்படுதுன்னு எச்சரிப்பதற்காக வேண்டி இந்த கண்டிஷன் என்ன சொல்கிறோம், ஃபலா தஹில்லுலஹு, அவனுக்கு அவள் ஹலாலாக மாட்டாள், 3வது தலாக்கு சொல்லிவிட்டால் அவனுக்கு அனுமதி இல்லை. ஹத்தா தன்கிஹ ஜௌஜன் கைரஹு, இவன் அல்லாத வேற ஒருத்தனை அவள் கல்யாணம் பண்ணி ஃபைன் தல்லகஹா, அவனும் விவாகரத்து செய்துவிட்டு அவள் சும்மா இருந்தாலே ஆனால் ஃபலா ஜனாஹ அலைஹிமா ராஜா, அவங்க திரும்ப சேர்ந்து கொள்வதில் குற்றமில்லை, கல்யாணத்தின் மூலமாக சேர்ந்து கொள்வது குற்றமில்லை. அது கூட எப்போ சேரணும், இல்லைன்னா ஐயோ கீமா ஹுதூதல்லா, அல்லாஹ்வுடைய வரம்புகளை நிலைநாட்ட முடியும் என்றவர்கள் கருதுவார்களேயானால் சேர்ந்து கொள்ளலாம் என்று அல்லாஹ் அனுமதிக்கிறான். இது இதனை தில்க ஹுதூதுல்லா, இது அல்லாஹ்வுடைய வரம்புகள் அறியக்கூடிய மக்களுக்கு நான் தெளிவுபடுத்துகிறேன், இதுதான் சரியான சட்டம் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி
நிறைய சொல்கிறான். விவாகரத்தும் பண்ணாமல் பிடிக்காதால வச்சுக்கிட்டு தொந்தரவு பண்ணிக்கிட்டு உன்னை விவாகரத்தும் பண்ண மாட்டேன், வாழவும் மாட்டேன், இன்னொருத்தனை வாழவும் விட மாட்டேன், நான் போய் ஒப்பாடி வச்சுக்கிறேன்னு சொல்கிறவங்களாம் இருக்கிறான். அதையெல்லாம் கூட 2:231 வசனத்தில் அல்லாஹ் கண்டிக்கிறான். அதே மாதிரி 2:232 கண்டிக்கிறான். அதே மாதிரி லா துகுரிஜு உன்ன மின் புயூத்துகின்ன, அவங்களுடைய வீடுகள்லேருந்து அவங்க வெளியேற்றுறாதீங்க, விவாகரத்து செஞ்சுவிட்டு வீட்டை விட்டு வெளியேற்றக்கூடாது. ஒலா எஹருஜுன, அவங்களும் வெளியேறக்கூடாது. இல்லா யாத்தி நபி ஃபாஹிஷத்தின் முபையினா, விபச்சாரத்தில் அவர்கள் ஈடுபட்டாலே தவிர. எப்போ வெளியேற்றலாம்? வேறு காரணத்துக்கு விவாகரத்து பண்ணால் வெளியேற்றக்கூடாது. தப்பான நடத்தைக்காக வேண்டி விவாகரத்து பண்ணால் உடனே போயிடுன்ற வண்டி தான், அதை வச்சுக்கிற முடியாது. இல்லா ஐயாத்தி நபி பாகிஷத்தின் போய்கிறான். தெளிவான விபச்சாரம் அருவருப்பான காரியத்தை செய்தாலே தவிர அவங்களை என்ன செய்யக்கூடாது? வெளியேற்றக்கூடாது. தில்க ஹுதூதுல்லா, இந்த தலாக்க சொல்லும் போல அல்லாஹ் இதை தன்னையை பற்றி எச்சரித்துக்கிறான். தில்க ஹுதூதுல்லா, இது அல்லாவின் வரம்புகள், என்னுடைய வரம்புகள். உமையத்தாத்த ஹுதூதுல்லாஹி ஃபகத் வலம நஃப்ஸா, அல்லாவின் வரம்புகளை மீறக்கூடியவன் தனக்குத்தானே அநியாயம் செய்து விட்டான் அப்படின்னு சொல்லிவிட்டு, எதுக்கு நான் இதை சொல்கிறேன் தெரியுது? அவங்கள சேர்ந்துருக்க சொல்கிறேன். லா தத்ரீல அல்லல்லாஹு யூஹ்திஸு பாததாலிக அம்ரா, அவங்க 2 பேரும் நல்லா சேர்ந்துவதற்கான ஒரு வாய்ப்பை எல்லாம் ஏற்படுத்துவான் என்று உனக்கு தெரியாது. அப்படி தலாக் விட்டு இங்கே இரின்னு சொன்னால் சேர்ந்து கொள்வதற்குரிய ஒரு சான்ஸ் ஏற்படும். அது உனக்கு தெரியும், எனக்கு தெரியும். மனிதனுடைய சைக்காலஜி எனக்கு தெரியும், படைச்ச எனக்கு தெரியும். எல்லாம் என்ன செய்கிறான்? அதுக்கு சொந்தம் கொண்டாடுகிற விஷயத்தை நம்ம பார்க்குறோம். இது ஒரு விஷயம். இது ஆண்களுடைய விவாகரத்து விஷயம். அது மாதிரி பெண்ணுக்கு புருஷனை பிடிக்கலன்னு வைங்க. புருஷனை பிடிக்கலன்னு சொன்னால் ஆணுக்கு கொடுத்துட்டு பெண்ணுக்கு கொடுக்காம இருக்கக்கூடாதுல்ல. ஆணுக்கு தான் பிடிக்காம போகும், பெண்ணுக்கு பிடிக்காமல் போவாதா? கல்யாணம் பண்ணிவிட்டு ஒரு பெண்ணுக்கு புருஷனை பிடிக்காமல் போகும், இவனோட வாழவே மாட்டேன்னு நிற்பா. அப்போ என்ன பண்ணுறது? அதெல்லாம் முடியாது. கல்யாணாலும் கடவுள், புல்லானாலும் புருஷன், அந்த மேட்டர்லாம் இஸ்லாத்தில் கிடையாது. இஸ்லாம் என்ன பண்ணுது? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட ஒரு அம்மா வர்றாங்க. சாபித் இப்னு கைஸ் என்பவருடைய மனைவி வர்றாங்க. என்ன செய்கிறாங்கன்னா, அல்லாஹ்வுடைய தூதரே, என்னுடைய கணவர் சாபித் அவர்களுடைய குணத்தில் நான் குறை காணவில்லை, அவருடைய மார்க்க பற்றிலே குறை காணவில்லை. வலாக்கின்னி அக்ரஹுல் குஃப்ர பில் இஸ்லாம், இஸ்லாத்தில் இருந்து கொண்டு நான் நிராகரிப்பு நன்றி கெட்டு நடந்து விடுவேன் என்று பயப்படுகிறேன். அவர் நல்ல ஆள் தான், அவரோட நான் வாழ்ந்தால் நான் தப்பு செஞ்சிருன்னு பயப்படுறேன். அதான் இல்லற சுகம் அவர்கிட்ட போதுமானது கிடைக்கலன்னு அர்த்தம். அப்படி டெக்னிக்காக சொல்கிறாங்க. அதை அவர் நல்லவர், ஒழுக்கமானவர், பண்பாடெல்லாம் இருக்கிறது. ஆனால் அவரோட வாழ்ந்தாரே, ஏன்னால் நான் தீன் விஷயத்தை நான் பயப்படுகிறேன், நான் ஒரு தவறான காரியத்தில் ஈடுபட்டுருவேன்னு அச்சமாக இருக்கிறது அப்படின்னு அந்த பெண்மணி முறையிட்ட உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க, தருத்தீன் அலை ஹதீகத்தஹு, அவர் மகராக உனக்கு தந்த அந்த தோட்டத்தை திருப்பி கொடுத்துட்றாயா? உன்னை கல்யாணம் பண்ணும்போது சும்மா ஒரு கல்யாணம் பண்ணலை, ஒரு தோட்டத்தை தந்திருக்காரு. தோட்டம்னா பல கோடிகளுக்கும் போகும், லட்சங்களுக்கும் போகும். அவ்வளோ பெரிய சொத்தை உனக்கு மகராக தந்திருக்கிறார். நீ தான் வேணான்னு சொல்ற, அவர் வேணான்னு சொல்லலை, அவர் வாழ ரெடியாக இருக்கிறார். நீ வேணான்னு சொல்கிற காரணத்தினால் நீ அதை திருப்பி கொடுத்து விடுகிறாயா கேட்குறாங்க. அது பிரச்சனை இல்லை, தோட்டம்லாம் மேட்டரே கிடையாதுங்குது. அந்தளவுக்கு இல்லற வாழ்க்கையில் அவங்களுக்கு ஒரு வெற்றிடம் இருந்திருக்கிற விளங்குறது. அப்போ ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்க? இந்த ஒரேடியை விட்டுட்டு போயிட்டாரு, தோட்டத்தை வாங்கிக்க, மனைவி இல்லை சொல்லிட்டு போயிட்டு பிரிந்து விடு என்று ரசூலுல்லாஹ் உத்தரவு போடுறாங்க. இது புகாரில் 5273, 5277 இன்னும் பல ஹதீஸ்களில் இருக்கிறது. பெண்களுக்கு விவாகரத்தை விட்டு தான். பெண்களுக்கு விவாகரத்து கொடுக்க மாட்டேன்னு சொன்னு வைங்க, அந்த பொம்பளை குறைஞ்சி விடலாம் கேட்கக்கூடாது. பிடிக்கலன்னு சொல்லும்போது குறைஞ்சி கேட்டிங்கன்னா அது பொய்யான அவதூறெலாம் சொல்லிவிடுவாங்க. பிடிக்கலைங்கிறியா, ஒரு பெண்ணு யோசிச்சு தான் வேணாம்பா. ஆம்பளை இல்லாமல் வாழ முடியாது, கஷ்டம், பொருளாதாரம், இன்னொரு வாழ்க்கை கிடைக்கிற கஷ்டம் எல்லாம் தெரிஞ்சு இருந்தும் ஒருத்தி வேணான்னு சொல்கிறாளே, ஆனால் அவள் இவனை விட வேற ஒருத்தனை ரகசியமாக விரும்பி இருப்பாள். அப்படியான ஒரு காரணங்கள் இருந்து வேணாம் என்று சொல்வார்கள். அல்லது இவனை கொண்டு எந்த விதமான ஒரு சுகமும் இல்லை, இவன் இல்லாட்டி இன்னும் நிம்மதியாக இருப்பான், இருந்தால் கஷ்டமாக இருக்குது, இவன் குடிச்சிட்டு வந்து காசை பிடிங்கிட்டு போகிறது, பணத்தை பிடிங்கிட்டு போகிறது, இந்த மாதிரிலாம் செய்கிறானே. அந்த மாதிரிலாம் வந்த பிறகு தான் ஒருத்தி முடிவு எடுப்பாள். அதனால் பெண்களுக்கு 3 சான்ஸ் 4 சான்ஸ்லாம் தேவையில்லை. இதை யோசிச்சு தான் முடிவு எடுப்பாங்க. ஒரே சான்ஸ் தான். வர்றியா, முறையிடுறியா, மகர் வாங்கிக்கிறியா, ஓடிட்டேரி, முடிஞ்சு வச்சுக்காத. பெண்கள் விவாகரத்தையும் இஸ்லாம் இணைஞ்சிருக்கிறது உங்களை எளிமையாக்கி, ஆண்களுக்கு தான் கொஞ்சம் கஷ்டமாக்கி இருக்கிறது. பெண்கள் வேணாம்னு சொன்னால் என்ன செய்யலை, அவ்வளோ லேசாக்கியிருக்கு. இதையும் கஷ்டமாகன்னு வைங்க. அப்படியும் நீங்கள் தேடி பாருங்கள், மனைவி கைதுன்னு தேடி பாருங்கள். நெட்டில் கணவன் கைதுன்னு கேட்டான்ல, மனைவி கைதுன்னு போட்டு பார்த்தீங்கன்னா இதை விட கூடாது வருது. எவ்வளோ ஆம்பளையால் பொம்பளை கொலை செய்யப்படுறதை விட மனைவியால் கணவன் கொல்லப்பட்ட சம்பவங்களில் மனைவி கைது செய்யப்படுற காட்சியை பார்க்குறோம். மனைவி கைது செய்யப்படுறா, மனைவியோடு சேர்ந்த அவள் கள்ள உறவு வைத்திருந்த ஒரு ஆணோடு சேர்ந்து கொண்டு தவறான உறவு வைத்து கொண்டு அவனோட கணக்கு பண்ணி இவனை காலி பண்ணுறான். இவனை பிடிக்கலன்னு சொன்னால் அவன் என்ன பண்ணுறா, பிரிந்து கொள்வதற்கு வழி லேசாக இருந்தால் இது செய்ய மாட்டாவன். புருஷன் பிடிக்கலையா, சரி நீ உனக்கு வேணாம், விட்டுட்டு போ, நான் இவனோட கல்யாணம் பண்ணிட்டு போயிடறேன், இவனோடைய ஓடி போகிறதுக்கு பதிலாக முறையாக கல்யாணம் பண்ணிட்டு போகிறேன்னு விட்டுருந்தீன்னு சொன்னால் உயிரோட ஏஜ் ஆம்பளை இருந்திருக்கலாம். அதை விட்டு அவன் நடிச்சு என்ன செய்கிறா, ஏமாற்றி அங்கே வாங்குவான்னு கூப்பிட விட்டு சாராயத்தை ஊற்றி பிராந்தியை ஊற்றி பல மாதிரி பேப்பர் எல்லாம் வருது. அப்போ மனைவி கணவனை கொலை செய்த பேப்பரில் டெய்லி பார்த்தா ஜாஸ்தியாக வருது. ஆம்பளை பொம்பளையை கொண்ட சம்பவத்தை விட அதிகமாக
அன்றான பேப்பர்கள் எடுத்தீங்கன்னா ஆனால் கள்ளக்காத துண்டை தலையை வெட்டி கொண்டு போயிருக்கா ஒருத்தி, தலையை வெட்டி 2 வீலரில் ஏற்றிட்டு போய் புருஷன் தலையை கொண்டு ஒரு இடத்துல போட்டு உடம்பு ஒரு இடத்துல போடுற அளவுக்கு அந்த மாதிரி அந்த ஒரு ஆணை பிடிக்காம வேற ஒருத்தனோடு அவளுக்கு ஒரு ஈடுபாடு ஏற்பட்டு விட்டது என்று சொன்னால் எந்த ரேஞ்சுக்கும் அவன் போவான். கல்யாணத்தை பண்ணுவதற்கு காதல் கல்யாணத்துக்காக வேண்டி என்ன செய்கிறா, தாய் எந்த விட்டு வர்றாளா இல்லையா, அதே மாதிரியான வெறியோட கள்ளக்காதலும் செய்வாள். அப்போ என்ன பண்ணணும், பிடிக்கலன்னு இழுத்து வைக்கக்கூடாது, பார்க்கணும். பிடிக்கலையா சேர்த்து வச்சு ஆபத்தாயிரும், எப்படி இணங்கி வாழ்வாங்கன்னு விட்டு தலையிடணும்னு சொல்லுது. இப்படியாக இஸ்லாம் என்ன செய்கிறது, ஆண்களுடைய விவாகரத்து என்பதையும் லேசாக ஆக்கி இருக்கிறது, பெண்களுடைய விவாகரத்தையும் லேசாக இருக்கிறது. ஆண்கள் உணர்ச்சி வசப்பட்டு விளைவுகளை யோசிக்காமல் சொல்லிவிடுவான், அவனுக்கு அதிக பாதிப்பு வராது என்ற காரணத்தினால் அவனுக்கு ஒரு 3 சான்ஸை கொடுத்து 3வது தடவை சொல்லும் பொழுது முறிக்க வேண்டிய நிலை. பெண் அவசரப்பட்டு விவாகரத்து செய்ய மாட்டான், அறவே இவன் சூட்டபிள் ஆக மாட்டான்னு தீர்மானம் வரும்பொழுது தான் வேணான்னு சொல்லுவான். அதனால் ஒரு தடவை சொன்னாலும் அதான் முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு இப்படியான ஒரு தீர்மானத்தை நம்ம என்ன செய்கிறோம், மார்க்கத்தில் உள்ள சட்டத்தை பார்த்துறோம். இது இஸ்லாத்தினுடைய விவாகரத்து சட்டம். விளங்கிட்டீங்களா, இதுதான் இஸ்லாத்தினுடைய விவாகரத்து சட்டம். இப்போ இஸ்லாத்தினுடைய விவாகரத்து சட்டம் தவறு, இந்த பெண்களுக்கு பாதிப்புன்னு சொல்கிறாங்க இல்லையா, அவங்கள்ட்ட நம்ம என்ன கேட்குறோம்னு கேட்டால், இந்த இவ்வளவு நடந்த பிறகு சேர்ந்து வாழணும்னு சொல்லி இவன் அவளை கொள்றதும் அவள் இவனை கொள்றதும் உனக்கு தீர்வு கொண்டு தெரியா, அதுக்கு என்ன தீர்வு நீ கண்டுபிடிச்சிருக்கிற? சரி, என்ன தீர்வு கண்டுபிடிச்சிருக்கிறீங்க? நம்ம நாட்டில் உள்ள சில வழக்குகளை நீங்கள் பாருங்கள். சில நாட்டில் உள்ள வழக்குகள் எப்படி இருக்குன்னு கேட்டால், திருமண சட்டத்தில் ஹரியானா மாநிலம், நான் நீதிமன்றத்தில் உள்ள கேஸுகளாக வச்சுருக்கிறேன். நீதிமன்றத்தில் அளித்த தீர்ப்புகள் என்ன மாதிரி விவாகரத்துக்கு தீர்ப்பு அளிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க, அந்த தீர்ப்புனால் அந்த கணவனுக்கு நன்மை இருக்குது, நியாயம் இருக்குது. ஆணு பெண் நீங்கள் பார்க்க வேணாம், இது ரெண்டு பார்க்கக்கூடாது. ஆம்பளையா பொம்பளையான்னு பார்க்க வேணாம், நீங்கள் ஆம்பளை பக்கம் பேச வேணாம், பொம்பளை பக்கம் பேச வேணாம், நியாயத்தின் பக்கம் பேசணும். ஆண் பக்கம் நியாயம் இருந்தால் நியாயத்தை பேசணும், பெண் பக்கம் நியாயம் இருந்தால் நியாயத்தை பேசணும். ஒரு முஸ்லீமை யார் எதன் பக்கம் தான் நிற்கணும், நியாயத்தின் பக்கம் நிற்க வேண்டும். நேர்மையானவர்கள், சிந்தனையாளர்கள், அறிவாளிகள் யாராக இருந்தாலும் அவனும் நியாயத்தின் பக்கம் தான் நிற்க வேண்டும். அப்போ என்ன பிரச்சனைன்னு கேட்டால், ஒரு விமானப்படை பஞ்சாப் மாநிலம் விமானப்படை அதிகாரி, விமானப்படை அதிகாரின்னா இராணுவத்தில் ஒரு பெரிய அதிகாரியாக இருக்கிறார். அவருடைய மனைவி வந்து அவர் பேர் வந்து தீபக் குமார். வழக்கு இருக்கிறனால பேரெல்லாம் சொல்லலாம், கோர்ட்டில் உள்ளது தானே, இதில் அவதூறுலாம் வராது. அப்போ தீபக் குமார் என்பவருடைய வழக்கு. அவங்க மனைவி வந்து மனிஷா தீபக் குமாருடைய மனைவியில் என்ன வருதுன்னு கேட்டால், அவர் மனைவி சரியில்லை, எனக்கு வாழ முடியாதுன்னு என்ன செய்கிறாரு, வழக்கு போடுறாரு மாவட்ட நீதிமன்றத்தில். முதல்ல மாவட்டத்தெல்லாம் போடணும், கீழ் நீதிமன்றத்தில் போடுறாரு. அவங்க என்ன செய்கிறாங்க, அது வந்து உனக்கு விவாகரத்து கொடுக்க முடியாது, மனைவிட்டு விவாகரத்து கேட்குற, விவாகரத்து தர முடியாதுன்னு என்ன செய்கிறாங்க, அந்த கோர்ட்டில் முடிவு செஞ்சிடறாங்க. அதுக்கப்புறம் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், உயர் நீதிமன்றத்துக்கு போகிறார், ஹைகோர்ட்டுக்கு போகிறார். பஞ்சாபில் உள்ள ஹைகோர்ட் இருக்கும் இல்லையா, அந்த ஹைகோர்ட்டில் போய் நான் அந்த மாதிரி என் மனைவி விவாகரத்து கேட்டேன், பிடிக்கலன்னு சொல்லி அதெல்லாம் விவாகரத்து தர முடியாது என்று கோர்ட்டில் தீர்ப்பளிச்சுட்டாங்க. நீங்களாச்சும் எனக்கு விவாகரத்து கொடுங்க, எனக்கு குடும்ப வாழ்க்கை தேவையாக இருக்குது, இந்த மனைவியோட எனக்கு வாழ முடியாது அப்படின்னு அவர் சொல்கிறார். உயர் நீதிமன்றம் என்ன செய்யுது, விவாகரத்து கொடுத்து நீ செய்யலாம், உனக்கு ரைட் இருக்குது, உனக்கு பிடிக்கலன்னு சொன்னால் விவாகரத்து தரோன்னு சொல்லி கொடுறாங்க. அதுக்கப்புறம் வந்து இதை எதிர்த்து அந்த பொம்பளை எங்கே போகிறான், ஒரு விவாகரத்துக்கு எவ்வளோ காலம் எடுக்குன்னு நீங்கள் பார்த்துக்கிறீங்க. முதல்ல கீழ் கோர்ட்டில் விவாகரத்து கேட்குறான், விவாகரத்து தர முடியாதுங்கிறான். இந்த கேஸ் வந்து வருஷம் போடலை, அதில் எப்படி பார்த்தாலும் 5 வருஷம் நடந்திருக்கும். 5 வருஷத்துக்கு பிறகு என்ன செய்யறான், அப்புறம் ஹைகோர்ட்டுக்கு போகிறான். ஹைகோர்ட் என்ன செய்யுது, கீழ் கோர்ட்டு செஞ்ச தப்பு, நீ வந்து விவாகரத்து உனக்கு கொடுக்கலாம், விவாகரத்து முன்னாடி விவாகரத்து பண்ணிக்கேன்னு சொல்லி போடுறான். இந்த கீழ் கோர்ட்டு ஹைகோர்ட்டு உடனே சொல்லியிருக்கேன், அதுக்கு ஒரு 2 வருஷமாக என்ன செய்யும், 1 வருஷம் 2 வருஷம் எடுத்திருக்கும். இதுக்கப்புறம் என்ன செய்கிறாங்கன்னா, பெண்ணு தரப்பில் மறுபடியும் கம்ப்ளைண்ட் போகிறாங்க. எங்கே, உயர் நீதிமன்ற பெஞ்சுக்கு போகிறாங்க. ஒரு நீதிபதி விசாரிச்சிருக்கிறாரு, பெஞ்சு 4 பேர் கொண்ட 20 கொண்ட பெஞ்சில் விசாரிக்கணும் அப்படின்னு கேட்குறாங்க. அவங்க விசாரிச்சு என்ன செய்கிறாங்க, இது வந்து உனக்கு விவாகரத்து தர முடியாது, உயர் நீதிமன்றத்துடைய ஒரு நீதிபதி சொன்ன தீர்ப்பு தப்பு, உனக்கு விவாகரத்துனா தர முடியாது, அதனால் என்ன செய்யணும்னு கேட்டால், இந்த வழக்கு ஹைகோர்ட்டில் உயர் நீதிமன்றத்தில் அந்த அம்மா வந்து மேல்முறையீடு பண்ணியிருக்குது, அதுக்கு அந்த அம்மா செலவெல்லாம் பண்ண வேண்டியிருக்குது, அவங்க அந்த வழக்கு முடிகிற வரைக்கும் வழக்கு செலவுக்கு 10 லட்ச ரூபா கொடு. இதுக்கு இவன் விவாகரத்து கேட்குறான், விவாகரத்து கேட்டால் கீழ்கோர்ட்டில் இல்லைங்கிறான், உயர் நீதிமன்றத்துக்கு போனால் இருக்குங்கிறான். அதில் பெஞ்சுக்கு போனால் அவன் என்ன செய்கிறான்னு கேட்டால், இந்த வழக்கு உன்னை தீர்ப்பு நான் சொல்லலை, தீர்ப்பு சொல்கிறதுக்கு எத்தனை வருஷம் வேண்டாலும் ஆகும், அது வரைக்கும் அந்த பொம்பளைக்கு வழக்கு செலவு நீ தான் கொடுக்கணும். வழக்கு செலவு எவ்வளோ கொடுக்கணும், அதாவது இவன் விவாகரத்து கேட்குறதுக்கு யார் செலவு பண்ணணும், எனக்கு விவாகரத்து வேணுங்கிறதுக்கு இவன் தான் செலவு பண்ணணும், விவாகரத்து வேணான்னு சொல்ல அதுக்கு இவன் தான் செலவு பண்ணணும். எவ்வளோ அறிவுபூர்வமான சட்டமும் தீர்ப்புகளாக இருக்குன்னு பாருங்கள்.
அப்போ அவன் என்ன செய்யறதுக்கு ஒரு நீதிபதி என்ன செய்கிறாரு, உன் மனைவிக்கு முதல்ல 10 லட்ச ரூபா கொடு. எதுக்கு? இந்த கேஸை நடத்துறதுக்கு. உன்னை வேணாண்டு கேஸ் நடத்துகிறாள்ல, அதுக்கு நீ 10 லட்ச ரூபா கொடு. அது போக என்ன செய்யணும்னு கேட்டால், இதுக்கப்புறம் இதை எதிர்த்து என்ன செஞ்சுட்டான், உச்ச நீதிமன்றத்தில் அப்பீல் பண்ணிட்டான். இப்போ சுப்ரீம் கோர்ட்டில் இது நாங்கள் அநியாயமாக இருக்குன்னு சொல்லி. அப்போ இது இப்போ நிற்கிது. இது எப்படி ஒரு 20 வருஷமாக ஆகிருக்குமா? ஏன்டா ஒருத்தன் கல்யாணம் பண்ணுறது ஆணும் பெண்ணு, ஒரு ஆணுக்கு பெண்ணு தேவை, பெண்ணுக்கு ஆணும் தேவை. 20 வருஷமாக உண்டா இல்லையான்னு இழுத்தடிச்சு இருந்தீங்கன்னா எப்படி கோர்ட்டுக்கு வருவான்? கொள்ள தான் செய்வான். நீ ஈஸியாக்கி வச்சிருந்தா வர ஒன்றும் எஸ்னோன்னு சொல்லு, கோர்ட்டு வரணுங்கிறிய. இந்த சட்டத்தை எங்களுக்கு கூப்பிட்றியாப்ப? அப்போ 20 ஆண்டுகள் இவன் என்ன பண்ணியிருப்பான்? ஒரு ஆம்பளையாக இருந்தால் என்ன பண்ணியிருப்பான்? 20 ஆண்டுகளாக மனைவியோட எந்த உறவும் இல்லை. இராணுவத்தில் என்ன மாதிரி சாப்பிடுவாங்கன்னு தெரியும். விமானப்படையில் அதிகாரியாக இருக்கிறான். நல்லா கொளுத்த மாதிரி இருந்துட்டு உடல் ஆரோக்கியம் அது மாதிரி இருக்கக்கூடிய ஒருத்தன் அது மாதிரி ஒரு மனைவி இல்லைன்னு சொன்னால் என்ன பண்ணுவான்? என்ன வேணாலும் பண்ணுவான். அதை நீங்கள் விரும்புகிறீங்களா? அப்போ அவனுக்குரிய எதை மாற்ற சொல்கிறீங்க? இதை மாற்றணுமா அதை மாற்றணுமா? அப்போ 20 ஆண்டுகள் ஒருத்தன் ஆளை கழிக்கிறான், இன்னும் சுப்ரீம் கோர்ட்டில் நின்றுட்டு இருக்கான், அவனுக்கு தீர்ப்பு கிடைக்கவில்லை. அவனை எதிர்த்து போடுற கேஸுக்கு அவனுக்கு செலவு செய்ய சொல்கிறீங்க. இது இது இந்த சட்டம் சிறந்த சட்டம், இதுக்கு எங்களையெல்லாம் கூப்பிட்றீங்களா? அப்போ இது யோசிச்சு பார்க்க வேண்டும். இது ஒரு விஷயமாச்சா? அதே மாதிரி ஒரு விஷயம், கல்யாணம் பண்ணுறாங்க. கல்யாணம் பண்ணுற எதுக்கு? ரெண்டு காரணத்தான் கல்யாணம் பண்ணுறது. ஒன்று இன்பத்திற்காக வேண்டி, இன்னொன்று வாரிசு வேணும். கல்யாணம் பண்ணி நம்ம மனிதர்களாக இருக்கக்கூடிய நமக்கு அப்படி எல்லாரும் நினைச்சதுனால மனிதன் இருந்துக்கிட்டு இருக்கிறோம். அவன் சுகத்துக்காக மட்டும் வாழ்ந்துட்டு போனதுதான் வைங்க, அவனோட எல்லாம் முடிஞ்சு போயிருக்கும், மனித குலம் அழிஞ்சு போயிருக்கும். அப்போ மனித குலம் பழகி பெருக வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த திருமண வாழ்க்கையை என்ன செய்கிறது, தேர்ந்தெடுக்கிறோம். அப்போ என்ன செய்கிறான்னு கேட்டால், ஒருத்தன் கல்யாணம் பண்ணுறான் மகாராஷ்டிராவில். அவன் பேர் ரமேஷ் செனாய். ரமேஷ் செனாய்ங்கிற ஒரு ஆள், 30 வயசு ஆள். அவர் கல்யாணம் பண்ணுறாரு. அவருடைய மனைவி பிரீத்திங்கிற ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணுறாரு. எப்போ பண்ணுறார்? 2007 கல்யாணம் பண்ணுறாரு. பிரீத்திங்கிற ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணுறாரு. கல்யாணம் பண்ணால் அவர் இது கல்யாணம் பண்ணுறாண்டா அவங்க அம்மா அப்பாலாம் சொல்லி, என்னப்பா அப்படி இருக்கிற, கல்யாணம் பண்ணி ஒரு பேரனை இப்போ பார்க்க போகிறோம், ஒரு பேத்தி இப்போ பெற்று தருவேன் தானே கல்யாணம் பண்ணி வைப்பாங்க. அந்த மாதிரி ஒரு ஆசையில் என்ன செய்கிறாரு, கல்யாணம் பண்ணுன்னா பொண்டாட்டி என்ன செய்கிறான்னா, புள்ள பெறவிட மாட்டான், ஒரு காண்டம் இல்லாமல் கிட்ட வராது. அவன் என்ன செய்கிறா, அந்த புள்ள கருவை நான் ஒரு காலத்தில் நான் கர்ப்பமாக மாட்டேன், புள்ள பெற மேட்ரு நம்ம கிடையாது அப்படின்னு அவன் சொல்கிறான். புள்ள பெறனா எனக்கு கஷ்டமாக இருக்கு அது அப்படின்னு நினச்சி என்ன செய்கிறா, மாட்டேங்கிறான். அப்போ இவன் என்ன செய்கிறான்னா, பல முறை சொல்லி பார்க்குறான். முதல் இரவுலேருந்து ஆரம்பிக்குது பஞ்சாயத்து. அவனை நேரடியாக அவனோட உறவுகளில் ஒத்துக்கிறவே இல்லை. என்ன செய்கிறா, உறவு கொள்வதாக இருந்தால் குழந்தையை தரிக்காத வகையில் தான் நீ ஆண் உரை போட்டு தான் என்ன செய்யணும், என்னோட நீ சேரணும்னு சொல்லி ஒரு விபச்சாரி சொல்கிற மாதிரியான ஒரு வாதத்தை என்ன செய்கிறா, ஒரு மனைவி சொல்கிறாள். அப்போ இவனு என்னமோ என்ன அநியாயமாக இருக்குது, புள்ள பெற வேணாண்டா, இப்போ நான் பிள்ளைக்கு எனக்கு வாரிசு வேணும்ல, வேணாட்டி முதல்ல சொல்லி தொலைஞ்சிட்டு போயிடலாம். சரி அப்படி வேணாங்கிறீங்கள, அவன் ரத்து பண்ணிட்டாது போயிடணுமா இல்லையா அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறான்னா, அவன் விவாகரத்து வழக்கு போகிறான். இது ரீசனான காரணமா இல்லையா? புள்ள பெற மாட்டேன்னு சொல்கிறா, ஒரு புள்ள கூட பெற மாட்டேன், எப்படி சொன்னால் பரவாயில்ல, 3 புள்ள பெற்றுட்டாங்க, இதுமே தாங்காது உடம்பு அப்படிங்கிற லெவலில் சில பேர் வேணாம்பாங்க. அது ஒரு கணக்கு. 2 புள்ள பெற்றாச்சு இனிமேல் தாங்காது, அது ஒரு கணக்கு. இவன் மாட்டேன் டாப்பிக்கே வேணாங்கிறான், பிள்ளையே வேணாண்டா, இவளுக்கு வேணாம் அவனுக்கு வேணும்ல, இவளுக்கு வேணாங்கிறக்கு அவனு பிள்ளை இல்லாமல் இருக்க முடியுமா? அவள் மாட்டேன்னு சொல்லும்போது இந்த வழக்கை கோர்ட்டுக்கு போகுது. கோர்ட்டுக்கு போனால் குடும்ப நல நீதிமன்றம் வச்சுக்கிறாங்க. நீதிமன்றத்தில் போய் எனக்கு ஒரு வாரிசு வேணும்னு ஆசைப்பட்றேன், 2007 கல்யாணம் ஆகிடுச்சு, இந்த 2010 நடக்குது, இன்னும் பிள்ளை இல்லை, காரணம் பிள்ளை இல்லை, உடல் உறவே நடக்கலை, இப்படி செஞ்சால் தான் அவன் செய்வேன்னு ஒத்துக்கிறா, நமக்கு சரிப்பட்டு வரல, எனக்கு ரத்து பண்ணி கொடுங்க, நான் ஒரு பிள்ளை பெறக்கூடிய இதுக்கு நான் ஒத்துழைக்கக்கூடிய ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணி நான் சந்தோஷமாக இருக்க போகிறேங்கிறான். இது ரீசனான காரணம், இது ஏற்றுக்கொள்ளத்தக்க காரணம் தானே இது? இது ஒரு சித்திரவதையோ ஒரு கொடுமையோ, பெண்ணினத்துக்குள்ள கொடுமையா இது? அவளுக்கு புள்ள பெற முடியலைன்னா அது நாங்கள் ஏழலைங்க, நீங்கள் புள்ள பெற மாதிரி ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்கிறங்க, புள்ள வேணான்னு சொல்ல மாப்பிள்ளைய பார்த்து நான் கல்யாணம் பண்ணிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு போக வேண்டியது தானே? இதுதானே சரியான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிட்டா தொலைச்சிட்டு போகணுமா இல்லையா? அப்போ இவளும் புள்ள பெற மாட்டாலும் அவனையும் புள்ள உனக்கும் புள்ள பெற விட மாட்டேன்னா என்ன அர்த்தம் இது அப்படின்னு சொல்கிற உடனே என்ன செய்கிறாங்க, குடும்ப நல நீதிமன்றம் இதெல்லாம் அவ விரும்பம், இது அவள் புள்ள பெறுவதா இல்லையான்னு தீர்மானம், அவள் ரைட் அது, அதில் எல்லாம் நீ விவாகரத்து கேட்க முடியாதுங்கிறாங்க. நீதிமன்றம் என்ன சொல்லுதுன்னு கேட்டால், அப்போ இவனுக்கு ரைட்டு இல்லையா, அப்போ 2 பேரும் சேரணுங்கிறியா, பாதி ரைட் இருக்கணுமா இல்லையா? ஒரு பிள்ளை நீ பெற்றுக்க, ஒரு பிள்ளை இல்லைன்னு சொல்லி அப்படியா சொல்லணுமா இல்லையா? எல்லாமே அவர் ரைட்டு தான், ஆம்பளைக்கு ஒரு ரைட்டும் இல்லை. தீர்ப்பு எப்படி வருது, புள்ள பெற மாட்டேன்டாலும் நீ அவ்வளோதான் இருந்தாவனு, அப்போ வாரிசு இல்லாமல் செத்தாலும் பரவாயில்லை, எங்கள் குடும்பத்தில் சந்ததி இது ஒன்றுமே இல்லாமல் போனாலும் பரவாயில்லை. எவ்வளோ பெரிய முக்கியமான ஒரு காரணத்தை சொல்லி விவாகரத்து கேட்குறான். கோர்ட் என்ன சொல்லுகிறது, தர முடியாதுன்னு எங்கே சொல்கிறாங்க, கீழ் நீதிமன்றம் சொல்லிடுச்சு. அவன் என்ன செய்கிறான், விடாமல் கீழே உள்ளவங்க வர முடியாமல் இருப்பாங்க, கொஞ்சம் மேலே போனால் கரெக்டாக நியாயம் கிடைக்கும்,
அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறான்னு கேட்டால் மும்பை உயர் நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யணும். மும்பை ஹைகோர்ட்டில், சென்னை ஹைகோர்ட் இருக்க மாதிரி மகாராஷ்டிராவில் உள்ள ஹைகோர்ட் மும்பையில் இருக்கு இல்லையா, மும்பை ஹைகோர்ட்டில் போய் மும்பையில் உள்ள ஆள் தானேவன், அதனால் என்ன செய்கிறான், அவன் வந்து கேஸ் போடுறான். அவன் என்ன செய்கிறான்னு கேட்டால் நீதிபதி அட்வைஸ் பண்ணுறார், நீதிபதி தீர்ப்பளிக்கிறார். என்ன தீர்ப்பளிக்கிறாரு, இந்த கருத்தரிக்க மறுப்பதை காரணம் காட்டினாலெல்லாம் விவாகரத்து தர முடியாது, இதுக்கெல்லாம் விவாகரத்து தர முடியாது அப்படின்னு என்ன செய்கிறாரு, அவர் ஒரு அற்புதமான தத்துவத்தை சொல்லி அவர் உனக்கு ஒத்துழைக்க முடியாது, இந்த ரத்து பண்ணிடுறாங்க. அப்போ இவன் வந்து ஒரு மனைவி புள்ள பெற மாட்டேன்னு சொன்னால் கீழ்கோர்ட்லேயும் விவாகரத்து கிடைக்காது ஆம்பளைக்கு, மேல் கோர்ட்லேயும் கிடைக்காது. இது நல்ல சட்டம்னு சொல்கிறீங்களா? இது உனக்கு வந்தால் என்ன செய்வேன் அப்படி கேளுங்க எல்லாத்தையும். நீ ஊரில் பேப்பர் எழுதிட்டு இருக்கிறானே, நீ ஒரு இளைஞனாக இருந்து நீ ஒரு கல்யாணம் பண்ணி 25-30 வயசு வரைக்கும் ஆகி பிள்ளை இல்லாமல் பிள்ளை வேணும்னு ஆசைப்பட்டு எல்லோரும் பிள்ளை எடுத்து கொஞ்சம் பொழுது நம்ம சம்பாதிக்கிறோம், வாரிசுகளை விட்டு போகணும், சந்தோஷப்படணும், கொஞ்சம் குழாவணும், நம்ம பேரம்பத்தி எடுக்கணும் என்றெல்லாம் எவ்வளோ கனவுகளை ஒருத்தன் வைத்திருப்பான். அந்த மாதிரி ஒருத்தன் போய் கேளுங்க, இது சரியானு கேளுங்க. என்னங்க ஒரு அநியாயமாக இருக்குது, இது கூட விவாகரத்து பண்ண என்ன பண்ணுறது? இப்போ என்ன பண்ணுறாங்க, இதில் நீனு வான்னு நம்மளை கூப்பிட்றாங்க, உங்கள் சட்டம் சரியில்லை, இதில் வந்து சேர்ந்துக்க, பொது சிவில் சட்டத்தில் சேர்ந்துக்க, இதில் போய் சேர்ந்துக்கணுமா, இதில் சேர்ந்துக்கிட்டு நீனு ஒன்று இப்போ வாரிசு இல்லாமல் நாசமாக போ. எதை மாற்றணும், நாங்கள் சொல்கிறபடி நீ மாற்றணுமா, இதை மாற்றணுமா, எது நல்லது, உன் சட்டம் எப்படி எங்கள் சட்டம் எப்படி இருக்கிறது, எதை மாற்ற சொல்கிறீங்க? அப்போ விவாகரத்து என்பது இந்த மாதிரி காரணத்துக்கு கூட கொடுப்பது கிடையாது ஆண்களுக்கு, பெண்களுக்கு தான் கொடுக்குறோம். ரெண்டாவது வர்றேன், ஆண்களுக்கு விவாகரத்து என்ன செய்யலை, இந்த மாதிரி கிடைக்கவே கிடைக்காது, அது ஒன்று வச்சுக்கிறோங்க. அதே மாதிரி வந்து டெல்லி ஹைகோர்ட்டில் ஒரு வழக்கு, அதாவது அமர்லால 60 ஆண்டு ஒரு ஆள், அவர் மனைவி பேர் சசிபாலா, இதெல்லாம் கோர்ட்டில் உள்ளனால பேரோடு கிடைக்கிது. அப்போ அமர்லாலா அரோராங்கிற ஒரு இந்து மதத்தை சேர்ந்தவர், சசிபாலாங்கிறது மனைவி. அவங்க 2 பேருக்குள்ளே 1987 திருமணம் ஆகுது. 87 திருமணம் ஆகி 88 அம்மா வீட்டுக்கு பிறகு போயிடுச்சு. 87 கல்யாணம், ஏதோ சில்லற பிரச்சனை எதாவது இருக்கும் போல இருக்குது. 88 அம்மா வீட்டுக்கு போனது. 88லேருந்து கூப்பிட்றான் 89க்கு வரல, 90க்கு வரல, 91க்கு வரல, 92க்கு வரல, 93க்கு வருஷம் அவனு படாத பாடுபட்டு வாழ்க்கைக்கு வான்னு கூப்பிட்றான். முடியவே முடியாதுங்கிறான். முடியவே முடியாது என்ன செய்யணும், நீ என்னை பிடிக்கலடா வேற கல்யாணம் பண்ணிட்டு போய் தொலைஞ்சு பண்ணி விட்டுணுமா இல்லையா? இவன் என்ன செய்கிறான், பார்த்துப்பட்டு 25 வருஷம் வாழை மறுத்துட்டான். 25 கல்யாணம் பண்ணி 25 வருஷம் வாழ வேண்டவன கேஸ் போடுறான். 25 வருஷம் ஆச்சு, வயசும் போய்கிட்டே இருக்கிறது, எனக்கு வேறு கல்யாணம் பண்ணுறா இருந்தாலும் எங்கள் இந்து மதத்தில் முடியாத, ரத்து பண்ணால் தானே முடியும், 2 முடியுதுன்னு வச்சுக்கிறாங்கல்ல, அப்படி தான் வச்சுக்கலாமே தவிர கல்யாணம் பண்ண முடியாது. அந்த மாதிரி இருக்கிறதுனால 25 ஆண்டு என்ன செஞ்சிருச்சு, ஓடி போச்சு. எனக்கு வந்து வாழ வரமாட்டேன் என்று சொல்லும்போது விவாகரத்தாங்க, நான் வரல ரெடியாக இருக்கிறேன், கூப்பிட்டா வரமாட்டேங்கிறான், அப்போ எனக்கு விவாகரத்தாங்கன்னு கேட்குறான். கீழ்கோர்ட்டு என்ன செய்யுது, வாழ வரமாட்டேங்கிறதுலாம் விவாகரத்து கேட்குறது, வேறு எது கேட்குறது தெரியல. எவ்வளோ விவரமாக இருக்கான்னு பாருங்க. வாழ வரல இதெல்லாம் ஒரு காரணமானு கேட்குறாங்க நீதிபதி. என்ன சிந்தனை இருக்குது, என்ன மூளை இருக்குது, இதான காரணமே, கல்யாணம் பண்ணுறதுக்கு தானே, எதுக்கு பண்ணுறோமோ அது இல்லைன்னு ஆகுது, இதுக்கெல்லாம் கேட்கலாமா அப்படின்னு கேட்குறாரு. கீழ்கோர்ட்டு என்ன பண்ணுச்சு, இதற்கெல்லாமா விவாகரத்து கேட்பது என்று சொல்லி கீழ்கோர்ட்டில் ரத்து பண்ணிவிட்டான். அவன் என்ன பண்ணிட்டான், கீழ்கோர்ட்டு மேல்கோர்ட்டில் கொஞ்சம் கரெக்டாக இருப்பாங்கன்னு நினச்சிக்கிட்டு அவன் டெல்லி ஹைகோர்ட்டுக்கு போகிறான். டெல்லி ஹைகோர்ட்டில் போய் முறையீடு பண்ணால் அது நீதிபதி கைலாஷ் காம்பீர்னு அவர் விசாரிக்கிறார். அவர் விசாரித்து தீர்ப்பளிக்கிறார். என்ன தீர்ப்பளிக்கிறார் தெரியுமா, அந்த தீர்ப்பு உலகத்தில் பயங்கரமான தீர்ப்பு அது. என்னன்னு கேட்டால், ஒரு பெண்ணு இருக்காள்ல, அவள் வந்து பிறந்த வீட்டை விட்டு புகுந்த வீட்டுக்கு வர்றாள்ல, அது எப்படி தெரியுமா உங்களுக்கு, பட்டு கூடு இருக்கல, பட்டுப்புழுடைய கூடு, அந்த கூட்டிலிருந்து பட்டுப்புழு வெளியே வரும்ல, நீதிபதி தீர்ப்புங்க, சட்டம் இதுதான் சட்டம். நீதிபதி சொல்கிறாரு, ஒரு பட்டுப்பூச்சியுடைய கூட்டிலிருந்து அந்த புழு வெளியே வரும், வெளியே வந்தால் அதுக்கு வாழ முடியாத அளவு பெரிய கஷ்டமாக இருக்கும், அந்த மாதிரி ஒரு நிலைமையில் இருக்கும். இந்த விட மோசமான நிலையில் தான் முற்றிலும் புதிய சூழ்நிலைக்கு அந்த பெண் உங்கள் வீட்டுக்கு வருகிறாள். வந்தான்னு சொன்னால் நீங்கள் தான் கெஞ்சி கூத்தாடி காலில் விழுந்து கையை விழுந்து நீங்கள் வைத்திருக்க வேண்டும் சொல்கிறார். என்ன சொல்கிறாரு, புதிய சூழ்நிலையில் கணவன் வீட்டுக்கு வருகிறாள், முற்றிலும் புதிய சூழலாக இருப்பதால் கணவன் வீட்டார் தான் அன்பாக நடத்த வேண்டும், நீ தான் கூப்பிட்டு கெஞ்சி கைது காலில் விழுந்து செய்யணுமே தவிர அவள் வரலைங்கிறதுக்காக வேண்டி இப்படி ரத்து செய்கிறது. இன்னொரு வீட்டுக்கு இப்படி வருவா, லேஸில் வந்துடுவாளா, அப்போ எதுக்கூட கல்யாணம் பண்ணி கொடுத்தீங்க, இன்னொரு வீட்டுக்கு நான் அண்ணன் தங்கச்சி கல்யாணம் பண்ணி கொடுப்பேன், அதானே அடுத்த நீ சொல்லுக்கு என்ன வர்ற, அப்போ கூட பிறந்த அண்ணனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு வீட்டில் இருப்பாவ, நீ வெளியே கல்யாணம் பண்ணி கொடுக்குறது இன்னொரு வீட்டுக்கு தானே பண்ணி கொடுக்குறீங்க, கல்யாணம்னால இன்னொரு வீட்டுக்கு தானே போவா, அப்போ இன்னொரு வீட்டுக்கு போவ வந்து எப்படி இங்கே வர முடியும், அவங்க லேசில் வருவாளாவ,
வராமல் இருக்கு சரிதான், நீங்கள் தான் கஞ்சி கறி கூத்தாடி என்ன செய்யணும் கூட்டிகிட்டு வரணும். அப்போ 25 வருஷமாக அவனுக்கு இல்லற வாழ்க்கை இல்லாமல் பேருக்கு பொண்டாட்டின்னு வைத்துக்கொண்டு அவன் அங்கே இருக்கான் இங்கே இருக்கிறான். 25 வருஷமாக எனக்கு எதுவுமே நடக்கலை, பேசக்கூடாது. இதுக்கு நம்மளை கூப்பிட்றாங்க. எதுக்கு? உங்கள் தலாக்கு சரியில்லை, இந்த தலாக்கு நோக்கி வாருங்கள். நீங்களாம் என்ன செய்யுங்க, இது இந்த சட்டத்துக்குள்ளே அடங்கி வாருங்கள். 50 வருஷம் பொண்டாட்டி போய் எங்கே இருந்தாலும் பரவாயில்லை, நீங்கள் வாடகை என்ன செய்யுங்க, கல்யாணம் பண்ணிட்டு என்ன செய்யுங்க, பொண்டாட்டிக்கு பேரை வைத்துக் கொள்ளுங்கள், அவளுக்கு சொத்துல உரிமை இருக்கும். நீங்கள் செத்துட்டீங்கன்னா சொத்துலாம் உரிமை வரும். விவாகரத்து கொடுக்கலான்னு என்ன ஆயிரும், மண்டையை போட்டான்னு வைங்க, இவன் சொத்துல அப்படி லட்டு மாதிரி ஒரு பங்கு கிடைக்கும். எதுக்கு பங்கு? ஒரு நாள் கூட சேரவே இல்லை, ஒரு நாள் கூட இன்ப அனுபவிக்கல, ஆனால் மனைவியோட உரிமை வந்து கரெக்டாக கிடைச்சிடும். என்ன அற்புதமான சட்டத்தை வைத்துக்கொண்டு எங்கள் சட்டத்தை குறை சொல்கிறீங்களா? இந்த சட்டத்தை அறிவு ஏற்றுக்கொள்கிறதா? இவ்வளோ அநியாயம் நடந்தால் கூட விவாகரத்து இல்லை என்று சொன்னால் இது ஒரு பெரிய அநீதி இல்லையா? ஆனால் பெண்ணான்னு பார்க்க வேணாம், இது ஒரு அநீதியே இல்லையா? அவளுக்கு வாழ விருப்பம் இல்லாட்டி அவள் என்ன செஞ்சிருக்கணும்? எதனால் இந்த தீர்ப்பளிக்கிறது? வரவும் செய்யாமல் பொம்பளை சைட்லேருந்து வக்கீல்கள் சொல்லி கொடுத்து ஒரு மனு போட்டு விட்ருவாங்க. நீங்கள் விவாகரத்து கொடுக்க கூட எங்களை சேர்ந்து வாழ வந்து உத்தரவிட வேண்டும்னு ஒரு மனு போட்டு விட்ருவா. அவ்வளோதான் மேட்ரு. அதை வச்சுக்கிட்டே சுற்றி நான் சேர்ந்து வாழ கொடுத்துட்டால, நீ சேர்ந்து வாழ வரமாட்டேங்கிறால, போய் கூப்பிட்டு காலை வந்து கெஞ்சி ஏதாவது செய்யி, பட்டுப்புலேருந்து வந்திருக்கிறாவ அப்படின்னு சொல்லிட்டு தீர்ப்பளித்தார்களே. ஆனால் இது என்ன தீர்ப்பு? என்ன விவாகரத்து சட்டம், இஸ்லாமிய சட்டத்தை நீங்கள் பார்த்துட்டீங்க. நம்ம நாட்டில் நிறைய இருக்கு, வண்டியா இது பார்த்தோம்னா அந்த வரைக்கும் கோமாளித்தனத்தோட எல்லாம் காப்பாற்றிட்டான். இதெல்லாம் தெரியாதனால பேசிட்டு இருக்கிறாங்க. அறிவுஜீவிகள் எல்லாம் தெரியாதுங்க. அவன் விவாகரத்து சந்திச்சிருக்க மாட்டான், சந்திச்சவனுக்கு தெரியும். அவன்கிட்ட போய் கேட்கணும். யார்கிட்ட கேட்கணும்? இவன்கிட்ட போய் கேட்கணும். இஸ்லாமிய சட்டம் தெரியா, உன் சட்டம் தெரியான்னு கேளுங்க. எவன்கிட்ட? இந்த சொன்ன அரோரா இருக்கானே அமர்லால், அரோராட்ட போய் ஏன்பா அரோரா ஒரு அழகான சட்டத்தில் இது நல்ல சட்டமா, இதில் திருப்தி அடைகிறாயான்னு கேளுங்கம்மா. அப்போ பாதிக்கப்பட்டவன்ட்டு கேளு, தீர்ப்பு எது சட்டம் அவன் சொல்லுவான், எதை மாத்திரன்னு சொல்லுவான். அப்போ இந்த மாதிரி ஒரு சட்டங்கள் இருக்கிற காட்சி நீங்கள் பார்க்குறீங்க. அதே மாதிரி வந்து கேரளாவில் கண்ணூருங்கிற டிஸ்ட்ரிக்டில் இளையாவூர், கண்ணூர் கேரளாவில் உள்ள ஒரு ஊர் மேலே இருக்குது. இளையாவூரில் பிரபாகரன் ஒரு ஆள். இவர் என்னன்னு கேட்டால் ஒரு சமூக சேவகர். பாதிக்கப்பட்ட உதவி செய்கிறது ஒரு அமைப்பே வச்சுருக்கிறாரு. நல்லதுக்கிட்ட கலந்துக்கிறது, வெளிநாட்டிலேருந்து வர்றவங்களுக்கு பாதிக்கப்பட்டாங்கன்னா அவங்களுக்கு போராடுறது, இந்த மாதிரி ஒரு அமைப்பு ரீதியாக செய்யப்பட்ட ஒரு ஆள். அப்போ இவர் வந்து ஒரு அநியாயக்கார ஒரு ஆள் கிடையாது, ஒரு குடிகாரனோ ஒரு போக்கிற அந்த மாதிரி ஆள் கிடையாது. சமூக சேவை செய்யக்கூடிய வந்து திட்டு பொண்டாட்டி தலாக்கு விவாகரத்து பண்ணுவானா? பண்ண மாட்டான். அவன் என்ன பண்ணுறான்னா, மனைவியுடைய அமைப்பு சரி, அவனுக்கே அவனே ஒரு சோசியல் ஒர்க் பண்ணக்கூடியவன், அவனுக்கே ஜீரணிக்க முடியாமல் என்ன பண்ணுறான், 2008ஆம் ஆண்டு விவாகரத்து வழக்கு போடுறான். விவாகரத்து வழக்கு போட்டால் கருத்து வேறுபாடு பல விஷயங்கள் வெளியே சொல்ல மாட்டாங்க சில பேர், என்ன நடப்புன்னு தெரியல. அவன் வேணான்னு சொல்லி என்ன செய்யறான், விவாகரத்து வழக்கு போடுறான். போட்டால் வாய்தாக்கு மேலே வாய்தா. பெண்கள் சைடில் என்ன செய்வாங்க, இவன் விவாகரத்து போட்டவொடனே வந்து ஆஜரானாங்கன்னா விசாரித்து தீர்ப்பளிச்சிருவான். ஆஜராமல் என்ன செய்ய, வக்கீல வச்சுக்கிட்டு எனக்கு உடல்நல சரியில்லை, இந்த வாய்தாக்கு வர இயலாதும்பாங்க. அடுத்து ஒரு 5 நாள் போடுவார். முதல்ல ஒரு விவாகரத்து மனு கொடுத்தவொடனே விசாரணைக்கு எடுக்க மாட்டாங்க. எந்த மனுவுமே கோர்ட்டில் வழக்கு போட்ட உடனே எடுப்பாங்களா? எடுக்க மாட்டாங்க. முதல்ல என்ன செய்வாங்க, ஒரு 3 வருஷத்துக்கு வாய்தா தான் போடுவாங்க. ஒரு திருட்டு கேஸை கொடுத்தீங்கன்னு வைங்களேன், ஒரு அவதூறு கேஸை கொடுத்துட்டீங்க, போய் கோர்ட்டில் ஆஜராகிடணும். என்ன வருஷம் வழக்கு எடுத்துட்டு விசாரிக்கிற வழக்குன்னு நிறைய வச்சுருப்பாங்க. அந்த லிஸ்ட்லாம் முடிச்சு தான் எடுக்க முடியும். அதனால் என்ன செய்வாங்க, காலையில் வந்து உட்காந்தவுடனே ஒரு 12 மணி வரைக்கும், 10 மணிக்கு உட்காருவாரா, 12 வரைக்கும் என்ன செய்வார்னு கேட்டால் வாய்தா தான் போடுவார். இந்த கேஸில் உனக்கு 15ஆம் தேதி வாய்தான், உனக்கு 23, உனக்கு 2ஆம் தேதி, உனக்கு 7ஆம் தேதி சொல்லிகிட்டே இருப்பார். விசாரிக்க நடக்காது. 15 நாளுக்கு ரூபா போகணும். அப்பவும் விசாரிக்க மாட்டாங்க. உனக்கு 8ஆம் தேதி, உனக்கு 10ஆம் தேதி, உனக்கு 12ஆம் தேதினு சொல்லிகிட்டே இருப்பாங்க. இப்படியே சொல்லி கிள்ளி முடிச்சுட்டு அப்புறமேலே விசாரணைக்கு எடுப்பாங்க. விசாரணைக்கு எடுத்தவுடனே எதிர்பார்ட்டியும் ஒத்துழைச்சா கேஸ் முடிஞ்சு போயிடும். எதிர்பார்ட்டி என்ன செய்வாங்க, புருஷன் விவாகரத்து போட்டிருக்கானா மனைவி ஆஜராகணும். மனைவி ஆஜராக என்ன செய்கிற, வக்கீல விட்டு எங்கள் குடும்பத்தில் காது குத்துருக்கு, அன்றைக்கி எனக்கு வர முடியாது, இன்னும் மனு போடுறது. அடுத்த தடவை கண்டிப்பாக வரணும்னு உத்தரவு போடுவானா, அடுத்த தடவை எங்கள் கோயிலில் திருவிழா இருக்குது, நாங்கள் முக்கியமாக அதை கலந்து கொள்ளணும், குடும்ப கோயில் அப்படின்னு ஒரு மனு போடுறது. அதுக்கடுத்து என்னென்னு கேட்டால் வந்து மழை பெஞ்ச வீடெல்லாம் ஒழுகி கொண்டிருக்கிறது, அதை வெளியே விட்டு வர முடியாத நிலையில் நான் இருக்கிறேன் அப்படின்னு ஒரு மனு போடுறது. வாய்தா வராமல் இருக்கிற காரணம் இதெல்லாம் சொன்னால் கோர்ட்டு ஏற்றுக்கிறது. அப்போ இந்த வழக்கு இழுத்து அடித்து இந்த பொண்ணு கலந்து கொள்ளாமல் திருப்பி அவனும் போட்டு வாய்தாக்கு மேலே வாய்தா போட்டு என்ன செய்கிறது, பல வருடங்கள் ஓடின பிறகு நீதிபதி என்ன செய்கிறாங்கன்னா, இவங்களை அந்த பெண் நீதிபதி தான் பிரசன்ன குமாரி, அவங்க என்ன பண்ணுறாங்க, இவ்வளோ இழுத்தடித்த பிறகு உனக்கு விவாகரத்து கிடையாது, நீ மனைவி விட்டு விவாகரத்துக்கு செல்லாது, தர முடியாது, அவள் பொண்டாட்டியன் வாழத்தான் வேணும்னு தீர்ப்பளிச்சிடுறாங்க. பல வருடம் இழுத்தடிச்சு பல போராட்டத்துக்கு பிறகு எத்தனை வருஷம் அவன் இல்லற வாழ்க்கை இல்லாமல் இருந்திருப்பான். அதை பற்றியெல்லாம் உணர்ற மாதிரி தெரியல. ஒரு ஆம்பளைக்கு உடைய அந்த உடல் தேவை என்னங்கிறத விளங்குற மாதிரி இல்லாமல் உனக்கு விவாகரத்து கிடையாதுன்னு தீர்ப்பளிச்சிடுறாங்க. அதனுடைய பாதிப்பை சொல்கிறேன். அந்தால் என்ன பண்ணாருன்னு கேட்டால், ஒரு மகளிர் தினம்னு ஒன்று கொண்டாடினாங்க.
அன்னைக்கு பார்த்து கோர்ட்டுக்கு வந்து தீர்ப்பளித்தவொன்னே ஒரு பழைய செருப்பை பார்சல் பண்ணி கோர்ட்டுக்குள்ளே வந்து இந்தாங்க உங்களுக்கு பரிசுன்னு சொல்லி நீதிபதிக்கு இந்த மாதிரி தீர்ப்பளிச்சிருக்கு ஊர் கட்டதனமா உனக்கு இந்த பழைய செருப்பு தான் உனக்கு பரிசு சொல்லு. அவ்வளோ கோவம் அவனுக்கு, எவ்வளோ பாதிக்கப்பட்டிருப்பான். இந்த பழைய செருப்பை கொண்டாந்து பரிசு கொடுத்து அதுக்கு பிடிச்சி இவ்வளோ இப்படி போட்டாங்கன்னு வைங்க. அப்போ எதுக்கு சொல்கிறேன், ஒரு கல்யாண விவாகரத்துன்னு கேட்குறான், பிடிக்கலன்னா என்னென்னு விசாரிக்க வேண்டியது, சேர்ந்தே வாழ முடியாதுன்னு ஆயிடுச்சுன்னு சொன்னால் போய் சேர்னா எப்படி சேர்றதுன்னு எதுக்கு சேர சொல்கிறான்? மனைவிக்குரிய செலவினங்கள் கொடுக்கறதுக்கு தான் சேர சொல்கிறானே தவிர உடல் ரீதியான உறவுக்கு இவனாலும் சேர சொல்ல முடியாது, கட்டாயப்படுத்த இயலாது. விரும்பினா தான் சேருவான், அவன் விரும்பினா தான் சேர முடியும். அந்த மாதிரி ஒன்றா இருக்கும் பொழுது சேருங்க, பிரிக்க முடியாதுன்னா என்ன செய்யணும், பேருக்கு பொண்டாட்டி வச்சுக்கேன்னு அர்த்தமே தவிர இவன் சேருவானா? இவ்வளோ இழுத்தடிச்ச பிறகு இவ்வளோ பஞ்சாயத்து நடத்த பிறகு அவள் தான் சேருவாளா, இவன் தான் சேர மாட்டானா? சேர மாட்டாங்க. ஆனால் கோர்ட்டு என்ன சொல்லுது, சேராட்டி என்ன, அவள் தான் பொண்டாட்டின்னு வச்சுக்க, சும்மா சொல்லிக்கிட்டாவது இரு. இது என்னங்கடா சட்டம்? அதுக்காக பொண்டாட்டி வாழ்வதற்கு பொண்டாட்டியா, சொல்லிக் கொள்வதற்கு பொண்டாட்டியா? அப்போ சொல்லிக் கொள்வதற்கு தான் பொண்டாட்டிங்கிற நிலையை பார்க்கணும். இன்னும் இது மாதிரியான இன்னும் நிறைய தமாசெல்லாம் இதோட மிஞ்சின கேஸ்லாம் இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் அதை அடுத்த நாளில் பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும்.